ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். நீ என்கிட்ட நிறைய கமெண்ட் பண்ணி என்னோடய ஸ்டோரியை போடுங்கிற மாதிரி கேட்ட சிஸ்டர். நீ கேட்ட ஸ்டோரியை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். டாப்பா வச்சு போயிடி நம்ம டேக்கோக்கு 2 பேருமே மாஃபியாஸாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிற மாதிரி நீ ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகேயாடா, உன்னோட பேர்த்டேக்கு நீ இந்த ஸ்டோரியை கேட்டிருந்த. இப்போவும் நீ அந்த ஸ்டோரியை நிறைய டைம் நீ எனக்கு கமெண்ட் பண்ணிட்ட. அதனால் அந்த ஸ்டோரி நிறைய டைம் கேட்டதுனால இந்த வீக் நான் இதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டோரியை நீ ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகேயாடா, இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட இருக்க ஒரு பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பெரிய டார்க் ரூம் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டணும். இப்போ அந்த டார்க் ரூமுக்குள்ளே ஒரு பர்சன்ட் என்ட்ரு ஆகிறாங்க. செம்ம கோவமாக செம்ம ரூடாக என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த பிளேஸ்க்குள்ளே ஒரு பர்சன்ட்டை சேரில் கட்டி போட்டு அந்த பர்சனோட பாடி கார்ட்ஸ் அந்த பர்சன்ட்டை பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸ்க்கு அந்த பர்சன் ஸ்மோக் பண்ணபடியே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி, ஏண்டா எதுக்காகடா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? தேவையில்லாமல் எதுக்குடா என்னோடய ஒய்ஃபை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுற? உன்னை 2 டைம்ஸ்க்கு மேலே வார்ன் பண்ணி விட்டுமே இந்த டைமும் அட்டாக் பண்ணியிருக்க. எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு? ஏன் ஒய்ஃப் மேலேயே ஹேண்ட்ஸை வச்சு அவனை பனிஷ் பண்ணுற அளவுக்கு உனக்கு திங்கிங்கா? அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டு நைஃப் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து அந்த பர்சனோட பாடி முழுக்க கூடு போட்டு அப்படியே அந்த நைஃபை வச்சு ஹேண்ட்ஸில் சொருகிறாரு. சொல்கிறா, நானும் சரி உனக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே வார்னிங் கொடுத்து அப்படியே விட்டா நீ என் பேபியை டார்கெட் பண்ணிகிட்ருக்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு பிளேஸில் வச்சு எப்படி நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்டாகவே இருக்கோமா? மேரேஜை பற்றி திங்க் பண்ணலையா? ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா? அப்படி இப்படிங்கிற மாதிரி எதுக்குடா தேவையில்லாமல் ஏன் பேபிக்கிட்ட அதெல்லாம் பேசுனேன்? முடிஞ்சா என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்ல ஜில்லுல அதானே அவங்கிட்ட அதை சொல்லி அவனை டென்ஷன் ஆக்கி என்கிட்ட ஃபைட் பண்ண விட்டுருக்க நீ. அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணா, இங்கே பாருட்டே நீ தேவையில்லாமல் என்ன அட்டாக் பண்ணிகிட்ருக்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த பிளேஸில் நான் ஹேண்ட்ஸால் டெத் ஆயிடுவேன்ட்டு. ஆனால் நல்லா கேட்டுக்கோட்டே, என்னோடய ஹயாங் ஒன்றையும் சரி உன் ஒய்ஃப் அந்த ஜங்குக்கையும் சரி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்காமல் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கீங்க. அதை சொன்னதில் என்னடா தப்பு? அதை தாண்டா அவங்ககிட்ட சொன்னேன். நானும் ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸில் தான் இருந்தேன். அவங்ககிட்ட சொன்னதுக்கு இதே மாதிரி தான் அவன் என்கிட்டையும் பேசினான். மாதிரி இந்த வேர்ல்டில் எவனுமே கிடையாது. யார்டா நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காதான்னு சொன்னான். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக 2 பேரும் லவ் தானே பண்ணிகிட்ருக்கீங்க. நீ ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்கல? ஏன்னா நீ ஒரு மாஃபியா கிங். ஒரு பர்சன்ட் கூட க்ளோஸாக இருக்கலாம், ப்ளே பண்ணலாம். மேரேஜின்னு பண்ணிட்டா அது லைஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிரும்ல. அப்புறம் நீ நினச்ச மாதிரி எல்லாருக்கூடையும் ப்ளே பண்ண முடியாதுல்ல. அதான ஜங்குக்கு யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன். அதை தாண்டா நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்மகிட்ட காண்டாகி அந்த பர்சன்டோட செஸ்லேயே சொல்லினபடி ஏன் பேபி நீ மேரேஜ் பண்ணுன்னு திங்க் பண்ணுறியா? என்ன திமிருடா உனக்கு? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே கில் பண்ணுறாரு. அவன் அப்படியே டெட் ஆகிற அந்த ஒவ்வொரு செகண்ட்லேயுமே கண்டிப்பாக ஹயாங் என்ன நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு உன்னை சும்மா விட மாட்டான். உன்னை மட்டும் இல்லை, யாருக்காக என்ன இந்த மாதிரி அட்டாக் பண்ணியோ அந்த ஜங்குக்கே சும்மா விட மாட்டான். நீ பேசுனதுக்கே உன்னை முதல்ல கில் பண்ணியிருக்கணும். இவ்வளோ டேஸ் உன்னை விட்டு வச்சுட்டு கில் பண்ணுறேன் பற்றியா? அதாண்டா நான் செஞ்சது தப்பு. உன்னையே போட்டு தள்ளிட்டேன். ஹயாங்கண்ண என்கிட்ட நிற்க சொல்லு. அவனையும் நீ இருக்க பிளேஸுக்கே அனுப்பி வைக்கிறேன். இந்த நைஃபை பத்திரமா வச்சுக்கேன். ஹயாங் என்னை தேடி வர்றன்னைக்கு நீ கொடுத்ததை சொல்லி கிஃப்டாக இந்த நைஃபையே கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டை கீல் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே நம்ம ஜெமினாடம் என்னடா அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? அங்கே மேன்ஷனில் ஜங்குக்கு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். கன்ஷூட்லாம் பண்ணுறானா? என்ன கன்ஷூட் பண்ணிகிட்ருக்கானா? ஆமாம், ரூம்குள்ளே ஒரே புல்லட் சவுண்டாக கேட்குதுங்கிற மாதிரி ஷுவா தான் கால் பண்ணி சொன்னான். நான் ஒன்றை தேடி இங்கே நீ இங்கே இந்த பர்சன்ட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க. என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ வா ஜெமினா,
ஹவுஸுக்கு போக சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பிளேஸுக்கு சீஃப் கெஸ்ட் மாதிரி ஜங்குக்கை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பிளேஸுக்கு போன இடத்துல இந்த டாகு என் ஜங்குக்கை பயங்கரமாக இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி பேசி அனுப்பியிருக்கான். அந்த பிளேஸில் வச்சு அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட அந்த மூமெண்ட்டை இவன்கிட்ட ப்ளே பண்ணுறதை விட்டுப்புட்டு நேராக ஹவுஸில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். இவன் இப்படிலாம் பேசினானுங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அங்கே நான் சீக்கிரட்டாக விட்டுருக்க என்னோடய பாடிகார்டு ஒருத்தன் தான் அவ்வளோத்தையுமே சொன்னான். ஜங்குக்கோட பாடிகார்ட்ஸ் யாருமே என்கிட்ட சொல்லவே மாட்டானுவேன். ஏன்னா என்கிட்ட ஜங்குக்கோட பாடிகார்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா ஜங்குக் பரவ அவங்கள கில் பண்ணிடுவாம்ல. ஏன்டா டே என் கூடயே இருந்துக்கிட்டு நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேனுங்கிறது என் ஹஸ்பண்டுக்கிட்ட போட்டாரா குடிக்கிறீங்கிற மாரி கில் பண்ணிடுவாம்ல. அதனால் யாருமே ஜங்குக் மேலே இருக்க பயத்தில் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் தான் அவனுக்கே தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்டை அவனுக்கு பாடிகார்டாக வச்சுருக்கேன். அவன் தான் அங்கே நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான். அந்த பிளேஸ்லேயே செம்ம டென்ஷன் ஆகிட்டானா. அந்த கோவம் தான் இப்போ மேன்ஷனில் அப்படி ஃபுல்லாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக மேன்ஷனுக்குள்ளே கார் என்றான்னா இவன் உள்ள ஹாலாட சுகா டென்ஷன்லேயே உட்காந்துருக்காரு. என்னடா பண்ணி தொலைச்ச டேய், என் பிரதர் ஏன்டா சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்பாரா. உன் பிரதர் சைக்கோனுங்கிறதே போட்டு ஒட்டிக்கிறீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா செல்லவும், ஜிமீன் என்னாச்சுட்டு ஏன் அவன் வண்ட நேரத்துலேருந்து வீடாகவே நடந்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் கூட ரூம் பக்கத்தில் வர முடியாங்கிறான். பக்கத்தில் யாராவது போனால் ஷூட் பண்ணி கீல் பண்ணிடுவேன். தைரியம் இருக்கவங்க வேணால் ரூமுக்கு வாங்கடாங்கிற மாரி கட்டுறான். நானே போனாலும் ஷூட் பண்ணுவேனுங்காண்டா அப்படிங்கிற மாதிரி சிவா செல்வம். உன்னையே ஷூட் பண்ணுவேன்ட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா மறுபடியும் கலாய்ப்பாரா. டாய் சரி சரி சுகா ரொம்ப டென்ஷனாக காட்டேன், சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே நம்ம சுகாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நம்ம டேடம் நேராக ஸ்டெப் ஏறி மேலே ரூமுக்கு போகிறாரு. டே வேண்டாம், அவன் ஏற்கனவே காண்டில் இருக்கான், நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் போகாத போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா நம்மகிட்டே அப்படிலாம் இல்லை. டக்குன்னு வேகமாக போய் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த டோரில் ஒரு புல்லட்டு ஷூட் ஆகுது. சொன்ன மாதிரியே டோரை டச் பண்ணோடனே ஷூட் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜிமினாவும் ஷாக் ஆனோம். அந்த ஷூட்டிங்கில் மிஸ் ஆகி நம்மட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிறாரு. ஒழுங்க மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த பிளேஸில் ஏன் ஹேண்ட்ஸில் நீ டெத் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டினபடி கன் அப்படியே ரோல் பண்ணபடி டேயை பார்த்தபடி நீட்டுறாரு. ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி போட்டிருக்கேன். இது என்னடா பெட்ரூம் நினச்ச, என்ன நினச்ச? எல்லாத்தையும் கலைச்சி போட்டிருக்க. நம்ம 2 பேரோட பிக்கை என்ன அப்படி உடச்சி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிக்கை போய் எடுக்க போவாரா, என்னமே எடுக்க போனால் அதை டச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கையும் ஷூட் பண்ணுறது இந்தமாதிரி ஷூட் பண்ணேன். ஜங்குக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். நம்ம 2 பேரோட பிக்கை ஏன் இப்படி டேமேஜ் ஆக்கி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓமா நம்ம டேக் கட்டுனா பிக்கை மட்டும் இல்லைடா ஒன்று ஏதாவது பண்ணுவேன், பக்கத்தில் வந்து நான் அவ்வளோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் நீ ஏன் இவ்வளோ இயர்ஸ் ஆகி என்னை மேரேஜை நீ பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா கட்டி திட்டுறாரு. அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? என்னால் அவனை எதிர்த்து ஒன்று கூட பேச முடியல, அதுக்கு நீட்டான ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவத்தில் செம்மையாக ஃபைட் பண்ணி திட்டி தீத்துட்டு அப்படியே நம்ம டேயை சுற்றி தான் ஷூட் பண்ணுறாரு. டேயை ஷூட் பண்ணல, டேயை சுற்றி ஷூட் பண்ணுறாரு. இப்படி ஷூட் பண்ணால் நம்ம டேக்கு என்ன பண்ணிட்டு இல்லை. இப்போ எப்படிடா இவன் கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணனுங்கிற மாதிரி ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்படி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட ஆன்சர் இருக்க அந்த கன்னை வாங்குவாரா. அந்த மாதிரி வாங்கினா யாங்க ஒழுங்க மரியாதையை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹிப்பில் இருந்து நம்ம ஜங்குக்கு நைஃப் எடுத்து நம்ம டேயே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஐயோ என் பேபி சும்மா இருந்த பேபியை பயங்கரமாக கடுப்பேற்றிட்டானோ உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாடாட, நான் உன்னோட டேங் எனக்கு இந்த டேங் இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கூட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி நம்ம டே வந்து பேக் சைடாகவே மூவ் ஆனா இவ்வளோ திமிர் இருந்தால் அப்போ நீ சீட் பண்ணி ஏமாட்டுறியா? மாஃபியா கிங்னா நான் பயப்படணுமாடா? ஒன்றை கில் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு நான் வாரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவம் அந்த பர்சன் மேலே இருக்க கோவட்டுட்டே மேலே அழகாக கட்டுறாரு. இந்த அளவுக்கு ஹைப்போ கோவப்படுற மூமெண்ட்டை பார்த்துட்டு லூசு பேசுறதுக்கு எந்த பிளேஸும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என் பேபி என்னாமா காண்டாக்டி விட்டுருக்கான், அது எந்த அளவுக்கு என்னையே கில் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணி நைஃபை வச்சு விளாட்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
இப்போ ஜங்குக்கு எப்படிடா கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வர மூமெண்ட்டும் நைஃபை வச்சு அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஜங்குக்கு கிட்ட வச்சா சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஓங்கி ஒரு கிக் தான் இந்த மாதிரி கிக் பண்ணால் நைஃப் ஒரு பக்கமாக போய் விழுது. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை பிடிச்சா அதான் தெரியுதுல்ல ஃபைட் பண்ணால் 2 பேருக்கும் அடிபடுன்ட்டு. அப்புறம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இழுத்து பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. எதுக்கு இந்த அளவுக்கு கோபப்படுற? எதுனாலும் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் சொன்னேன் நான் உன்னை ஏமாட்டுறேன்ட்டு, சீட் பண்ணுறேன்னு நான் சொன்னேன்னா, அப்போ ஏன்டா என்ன மேரேஜ் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி க்ரை பண்ண இது எப்படி நான் உன்கிட்ட சொல்ல? மேரேஜின்னு ஒன்று பண்ணிட்டா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டேயா நமக்கு பேபி வேணுங்கிற மாதிரி நீ பேபிங்கிற டாப்பிக்கு போவ. மேரேஜின்னு ஒன்று நமக்குள்ளே இல்லாததுனால தான் இப்போ வரைக்கும் நீ இந்த டாப்பிக்கை வச்சே பேச மாட்டேங்கிறேன். இப்போ மட்டும் மேரேஜின்னு ஒன்று பண்ணோம் கண்டிப்பாக நீ பேபியை வச்சு பேச ஆரம்பிச்சிடுவ. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ண உன்கிட்ட இருந்தான்ட்டு யாங்க பேசிகிட்டு இருக்கேன். எதுக்காக என்ன மேரேஜ் பண்ண மாட்டேன்னே சொல்லிகிட்டு இருக்கேன். மாஃபியா புட்டியை காட்டுறியா என்கிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக காட்டுவார. அந்த மாதிரி கேட்டுனோம் ஜங்குக்கு டைட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கணும், இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கற்றுனோம். சரி டென்ஷன் ஆகாத. என் மாஃபியா கிங் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற அவனோட குயினை சும்மா இப்படி 4 செவட்டுக்குள்ளே வச்சு மேரேஜ் பண்ணால் நல்லாவா இருக்கும்? உன்னை எத்தனை பர்சன்ட்ஸ்க்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி பேசிட்டான்னு சொல்லிட்டு தானே நீ இந்த அளவுக்கு கோவப்படுற. அப்போ அதே மாதிரி எக்கச்சக்க பர்சன்ட்ஸ்க்கு முன்னாடி தானே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ டைம் கொடு, 2 days டைம் கொடு. முடியாட்டுட்டையா? சரி 1 டேயாவது டைம் கொடு. முடியவே முடியாது, எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு இந்த சுகா சைல்ட்லேருந்து வளர்க்க தான் செஞ்சான், கொஞ்சம் சாஃப்டாக வளர்த்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி நம்மகிட்டே லைட்டாக திட்டிட்டு இப்போ என்ன நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் பண்ணால் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நெக்ஸ்ட் டே மேரேஜ் பண்ணதுக்கு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு, அதுக்கப்புறம் ரூம்குள்ளே வராது, அதுக்கு முன்னாடி ரூம்குள்ளே வராதுங்கிற மாதிரி டேயை பிடிச்சி ரூம்குள்ளே இருந்து வெளியே தள்ளிட்டு ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீ என்கிட்ட மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கும் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்னை நீ கூப்பிட்டா மட்டும்தான் இந்த ரூம்குள்ளே நீ ஒன்று அலோவ் பண்ணுவேன். நீ நெக்ஸ்ட் டேக்குள்ளே அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலை கண்டிப்பாட்டையாங் இதுக்கப்புறம் நீ வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரூம்குள்ளேருந்து நம்ம ஜொங்கு கட்டுனா. ஐயோ சே, இந்த எனிமிஸ்கிட்ட கூட ஃபைட் பண்ணிடலாம் போலுக்கு, பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி வருவாரா. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தால் நம்ம யூமினுக்கு தான் பயங்கரமான சிரிப்பு. இந்த மாதிரி ஜாலியாக நம்ம ஜங்குக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தோமோ முடப்பட்டுட்டு அவங்க எல்லோரும் சிரிப்பாங்களோ. இந்த மாதிரி சிரிச்சா என்னடா அவன் என்னை அப்படி திட்டி வரட்டி அப்படி பொறிச்சி எடுத்து அனுப்புகிறானேன்னு சொல்லிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஆமாம் நீ இந்த அளவுக்கு ஒரு பர்சன்ட்டை திட்டு உன் பேரண்ட்ஸ்கிட்ட கூட வாங்கியிருந்துருக்க மாட்டேன். ஆனால் பட் ஜங்குக்கு உன்னை சிறப்பாக கவனிக்கிறானா, அவனை நாங்கள் நினச்சா கூட திட்ட முடியாது, பயமாக இருக்குது. ஆனால் அவன் செம்மையாக திட்டுனா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாராம். நல்லா வேற இருக்கும்டா, நல்லா வேற இருக்கும். பிரதரை என்ன பண்ணிட்டா சைல்ட்லேருந்து வளர்த்த நீ அப்படிங்கிற மாதிரி சுகாவை பிடிச்சி திட்டுறாரு. ஏன்டா நல்லா என்ன வளர்த்துருக்கேன் ஜிமி, என் பிரதர் பர்ஃபெக்டாக இருக்காம்ல, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான். ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி ஃபைட் பண்ணணுமோ அந்த கரெக்டாக கட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. ஹைஃபைலாம் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடித்து சிரிக்கிறமோ மட்டும் பட்டுட்டு காண்டாகி ஒழுங்கு மரியாதை 2 பேரும் எழுந்து போய் மேரேஜுக்கான ஒர்க்கெல்லாம் பாருங்கடா, அவன் என்ன டென்ஷன் ஆக்குறான்டா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா சரி டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையுமே பண்ண போயிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ண இப்போது ஒரு பர்சன்ட்டை நம்மகிட்ட கில் பண்ணி போட்டிருப்பார்ல, அந்த பர்சன்ட்டை இன்னொரு ப்ளேஸில் தூக்கி போட்டுருப்பாங்க. அந்த பர்சன்ட் வந்து இப்போது அவன் ஹயான்னு சொன்னான்ல, அவன் ஹயாங்கோட ஆன்சரே கிடைப்பான். அவன் அதர் கண்ட்ரிலேருந்து இந்த ப்ளேஸ்க்கு வந்திருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே 9 o'clock போலதான் தன்னோட பிரதர் டெட்டானுங்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு
உன்னை யார்டா இந்த மாதிரி கில் பண்ணது, உன்னை யார் இந்த மாதிரி கில் பண்ணது, இவ்வளோ பேர் இந்த பிளேஸில் இருக்க சொல்லி என் பிரதர் டெட்டாக இருக்கான், யார்டா இந்த மாதிரி பண்ணது, நீங்கள் ஏன்டா அவனை சேவ் பண்ணலங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த பர்சன்ட் கட்டி திட்டுறான். இந்த மாதிரி திட்டுற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அதில் அந்த பர்சன்ட்டுக்கு பாடி கார்டு மாதிரி இருப்பான்ல, அவன் வந்து அந்த பர்சன்ட்டோட பிரதர்கிட்ட டேய் தான் கில் பண்ணான், ஜங்குக்கை லவ் பண்ணி ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டாக்ஸிக்காக உங்கள் பிரதர் பேசிகிட்டு இருந்தா, மேரேஜ் பண்ணு லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணான். ஜங்குக்கு வந்து பனிஷ் பண்ணி திட்டுனா, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஜங்குக்கை உங்கள் பிரதர் பனிஷ் பண்ணார், அந்த கோபத்தில் கில் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நடந்த ஹோல் மூமெண்ட்டையும் சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே மூவ் ஆனான்னா, டேனா யார், அந்த டேங்னா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா மேன் கிம் டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பிக்கை காட்டிட்டு ஜங்குக்கோட பிக்கையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா, இப்போ இவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்க, இன்னைக்கு அவங்க 2 பேருக்குமே வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பிரதரை கீல் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபியூனலை நடத்த வச்சுட்டு நீ ஹாப்பியாக லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுறியா, பாருடா என் பிரதரை என்கிட்டேருந்து பிரிச்சதுக்கு கண்டிப்பாக உன்கிட்டேருந்து உன் ஜங்குக்கு நான் மொத்தமாக பிரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் செம காண்டாகிறான். இந்த மாதிரி காண்டானான். இப்போது நம்ம டேடா எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு நம்ம ஜங்கு கூட அந்த பெட்ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம், அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயை பார்க்குறாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அதை கொடுக்குறாரு. அந்த மாதிரி கொடுத்தேன், அதையுமே நம்ம ஜங்குக்கு போய் வேர் பண்ணிக்கிறாரு. வேர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இப்படி நின்னா சரி வா டைம் ஆச்சு மேரேஜ் ஹாலுக்கு போகணும்லங்கிற மாதிரி மேரேஜ் ஹாலுக்கும் போகிறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஹாலுக்கு போனால் இப்போ ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. மேரேஜுக்கான ப்ராசஸ் 1 by 1 நடந்துகிட்ருக்கும். இப்படி ஃபுல்லாக மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 நடந்து ரிங்கை போட்டு மேரேஜை என் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிங்கை போட்டு மேரேஜை என் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. டேயெல்லாம் பார்த்து ஹாப்பி ஆகல, அவர் ஹேண்ட்ஸில் போட்டிருக்காருல, ஃபிங்கரில் போட்டிருக்காருல, அந்த ரிங்கை பார்த்து அவ்வளோ ஹாப்பி ஆகுறாரு. ரிங்கை பார்த்து ஹாப்பி ஆகுறாரு, ரிங்குக்கு கிஸ்ஸாக பண்ணுறாரு. மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த ஹாப்பிலேயே ரிங்குக்கு இவ்வளோ கிஸ்ஸை கொடுத்துட்டு ரிங்கையே நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே மேரேஜ் ஆன அந்த மூமெண்ட்டை அந்த பர்சனோட நேமாக வந்து நம்ம சார்லின்னு வச்சுப்போம். சார்லி முழுக்க முழுக்க நோட் பண்ணுறான். ஏன் பிரதரை கீல் பண்ணிவிட்டு ஏன் ஹேண்ட்ஸாலேயே ஃபியூனரல் நடத்த வச்சுட்டு நீ ரிங் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியாடா, ஹாப்பியாக இருக்கிறியா, இவனோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் வரணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ ஒர்க்கையும் பண்ணியிருக்க, இவனோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் போய் க்ரையிங் வரும், அவன் கதறி அழுறதை பட்டு நீ துடிக்கணும், அப்புறம் அவன் உன்னை விட்டு மொத்தமாக மூவ் ஆன் ஆகிறத பட்டுட்டு நீ தானாக டெத் ஆகணும் டேயாங், கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து சார்லி வேகமாக வெளியே போயிடுவான். இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம டேக்குக்கோட பெட்ரூமை தான் காட்டுறாங்க. இப்போ ஹவுஸையே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டேக்குக்கோட பெட்ரூமை காட்டுனா டேக்குக்கோட பெட்ரூமை மட்டுமே நம்ம யூமின் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஒரு கிளம்பி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா அவங்க தான் அங்கே ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா மேலே போடுறதும் ஜிமினா சுகா மேலே போடுறதுங்கிற மாதிரி அந்த கேப்பில் கூட நம்ம யூமின் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு ரூம்குள்ள என்ட்ராகி நோட் பண்ணுறாரு. ஹலோ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஐயோ ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சுகர் திரும்பினா என்ன பண்ணிகிட்ருக்கீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லைடா உன்னோட பெட்ரூமை தான் டெக்கரேட் பண்ணோம், பார்த்து அப்படி தெரியலையே, எங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்னா உங்களுக்கு அதே மாதிரி எங்கள் ரூமில் செட்டப் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லை ஜங்குக்கு நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க, சும்மா ப்ளே பண்ணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பக்கத்தில் ஒரு வரா அந்த மாதிரி வந்தேன். பார்த்து அப்படி தெரியலையே, நீங்கள் எங்கள் ஹயாங்க சரி யூஸ் பண்ண மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவே நம்ம ஜங்குக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கலாச்சி தள்ளிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே உன் பிரதர் ஏன்டா இப்படிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம சுகாவை நோட் பண்ணால் இப்போ தெரியுதா டே ஏன் ஜங்கு கூட சொல்லி சிக்கிட்டு தவிக்கிறான்ட்டு அமைதியாக வாடா வெளியே போயிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஜங்குக்கு நாங்கள் அப்போ என்னோடய ரூமுக்கு போகிறேன்னே, ஏன் கொஞ்சம் ஹவர்ஸ் என் கூட பேசிகிட்டு இருக்கிறது, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி ஹயாங்க படாத பாடுபடுத்துகிற, ஹயாங் பாவம் இல்லையா, சரிப்போ
போனா போட்டுன்னு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா விடுவாரா. ஐயோ விட்டுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம சுகா போவாரா. இந்த மாதிரி போனால் ஜிமினாவோட ஆன்சர் குறிப்பாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் இங்கே இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்கேயே போயிட்டான். நான் மட்டும் இங்கேருந்து என்ன ஜங்குக் பண்ணுறது, நானும் போகிறேனே. ம் டேய் என் ரூமுக்குள்ளே வர வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு கம்பெனி, வாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோஃபாவில் வந்து நம்ம ஜிமினை உட்கார வைக்கிறாரு. பாட்டியா சுகா உன்னை போக விடுற மாதிரி போக விட்டுட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே போய் நிற்கிற சுகாவை நோட் பண்ணால் சுகா மேடா என் ஜங்குக்கு ஏன்னா என்ன மாதிரி பண்ணுறான்னு தெரியலையே, நம்ம டே தான் படாத படுப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா பிரதராக இருந்ததுக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை பாட்டபடி ரூமுக்கு வெளியே நின்னா என்ன பார்வை வெளியே எங்கேயும் போகுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு கேட்பாரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு 1 by 1 நம்ம ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினாவுமே நம்ம ஜொங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம சுகாட்டா அவர் ஒரு ஃப்ளவர் தானே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ரூம் முழுக்க ஃப்ளவர்ஸ் தானே கொட்டி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ரோஸை ஹேண்ட்ஸ் வச்சுருப்பாரு. ஜிமினா இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ரோஸ் ஃப்ளவரை பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே வர நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணுறான், ஒரு வேளை டின்னர் சாப்பிட்டுட்டு விட்டுக்கலையோ, ஃப்ளவர்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா பக்கத்தில் வந்துட்டு ஏன்டா ரொம்ப பசிக்குதா வேணா மில்க் ஷேக் கிட்ட மேட்டை கேளு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆங்கினி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கத்துனா ஏன் அந்த கத்துற அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மோட்டை க்ளோஸ் பண்ணா. என் ஜங்கு படப்படுத்துகிறான்டா, என்னடா சொல்கிற, ஜிமின் அவர் ரூமுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஸ்டோரிலாம் பேசிகிட்டு இருக்கான்டா, நீ உள்ளே போனதாண்டா அவன் வெளியே விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ நான் போக மாட்டேன் பழி வாங்காட்டா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேட்ட சொன்னால் முடியவே முடியாது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னோம். நான் ஜங்குக்கை கூப்பிட்ருவேன் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன ஜங்குக்கை வெளியே கூப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை நான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து என்ன செய்வார்னா அப்படியே ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரானா டே உள்ளே வர மொமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை விட்டு நினைக்கிறாரு. டேயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நம்ம டே ஹக் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹக் பண்ணால் அப்பா வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிடா இனி உன் பேபி இனி பார்த்துக்கோ, நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். டேயாங்க நீ இவ்வளோ நேரம் எங்கே போனேன், எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை பிடிச்சி உழுக்குன்னு குளிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உழுக்குனேன் ஏன் பேபி இந்த மாதிரி பண்ணுற, ஏற்கனவே டயர்டாக இருக்குன்னு தெரியுமா. டயர்டாக இருக்கியா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன தானடா மேரேஜ் பண்ண, டயர்டாக இருக்கேனுங்கிற, கிளப்புக்கு போனியா, ஏதாட்டு பண்ணியா, டே மாஃபியா பையில என்னடா பண்ணி தொலைச்ச சொல்கிறா, என்னடா பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னை விட்டுட்டு வேறு யாரு கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்கு கட்டுறதை பார்த்துட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி உன்னை தவிர வேறு யார்கிட்ட ப்ளே பண்ண முடியும், உன்னை மட்டும்தான் வச்சு ப்ளே பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணேன். போட்டையாங்க நீ ரொம்ப டேட்டியாக இருக்க, என்ன டேட்டியாக இருக்கேண்ணா, ஹேண்ட்ஸமாக இல்லையாப்பா நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாராம். செம்ம டேட்டியாக இருக்க போங்கிறண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ளே விடுறாரு. இந்த மாதிரி விட்டுட்டு அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நம்ம டேக்காகவே நம்ம ஜொங்குக்கு அப்படியே ரெடி ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம். டேயோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. யார்டா இது, என் டேக்கே கால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நோட் பண்ணால் அது ஒரு பாடி கார்டு தான். அந்த கால் அப்படியே நம்ம ஜொங்குக்கு அட்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரி அட்டன் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ரியாக்ஷன் ஆகி அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம டேயை யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட ஒரு பாடி ஃபுல்லாக ரிலீஃப் ஆகுற மாதிரி மேலே மட்டும் ஷார்ட் போட்டுட்டு குட்டியாக ஷாக்ஸ் மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த ஷாக்ஸ், அந்த மாதிரி தான் வேர் பண்ணி என் டே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயை செடியூஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி அந்த காலில் பாடி கார்டு சொல்கிறதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்குலாம் ஒரு மாதிரி கோட் மாதிரி வேர் பண்ணிப்பாங்களா, கோட் மாதிரி வேர் பண்ணி ரோப் மாதிரி வச்சு கட்டிப்பாங்களா, அது கீழே ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து அப்படியே ஃபுல்லாக நம்ம ஜொங்குக்கு அவரோட பாடியை மட்டுமும் கவர் பண்ணப்பட்டு ரோப்பை வச்சு டைட்டாக கட்டிக்கிறாரு. கட்டிட்டு நேராக வேகமாக கீழே இறங்கி போகிறாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி போனால் இப்போ நம்ம டேடா அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியே ஜொங்குக்கு எங்கே போனா, இங்கே தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணபடி கரெக்டாக மொபைல் கிட்ட வேண்டாம். அந்த மொபைலில் கால் வந்துருக்கு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. ஓ டேமேட்,
ஜங்குக் கீழே போயிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா நம்மகிட்ட கீழே வர்றதுக்குள்ளே அந்த பாடி கார்டுக்கு 4-5 ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுறது பார்த்துட்டு நம்மகிட்ட ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா என்ன பொசிஷனில் வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட நம்மகிட்டே போனால் நீ என்கிட்ட பேசாத, நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன்னு கேட்டேன். அப்போவே நான் கேட்டோம்ல, மேரேஜ் பண்ணுற பிளேஸில் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன் டே முழுக்க ஃபுட்டை எடுத்துக்காதனால தான் உனக்கு மயக்கம் வந்துருக்குன்ட்டுன்னு சொன்னேன். அது அட்டாக்கா? என்னையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நீ என்ன மாதிரி பாடி கார்ட்ஸை வச்சுருக்க, என்ன நடந்துட்டுருக்குங்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே பிடிச்சி திட்டினா. ரூம்குள்ளே போன யோமினிமே ஷாக் ஆகி வெளியே வந்தேன். ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஹாப்பியான டேயில் கூட என் பிரதர் ஹாப்பியாகவே இருக்க மாட்டான் போலுக்கு. பாவம் சுற்றி வலிச்சு என் ஜங்குக்கே எல்லாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா புலம்புறான். இந்த மாதிரி நீ ஜங்குக்கை பற்றி பேசிக்கிட்டே இரு, அப்புறம் நைட்டு முழுக்க என்னை பக்கத்தில் உட்கார வச்சுருவான், நீ பிறகு கதறிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை ஜிமினா அப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் சுகாவும் நேராக ஜங்குக்கிட்ட வந்தான். நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்து நம்ம சுகாவை ஹேக் பண்ணிட்டு என்னை சீட் பண்ணி ஏமாட்டுறானுங்கிற மாதிரி அழுறாரு. என்னடா இப்போ பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி சுகாவை ஹக் பண்ணி அழுற ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்டே ப்ராடக்ட்ஸ்லேயே தூக்குறாரு. ஆமாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் எதுக்கு கீழே வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே நேராக ரூம்க்கு வருவாரா. நீ என்னை ஏமாட்டுற, சீட் பண்ணுற, நான் தான் அப்போவே கேட்டேன்ல, நீ என்ன சொன்ன, ஃபுட்டு சரியாக எடுத்துக்கல அதனால தான் நீ மயங்குறன்னு தானே சொன்னேன், என்னைய நீ ஏமாட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக இந்த மாதிரி திட்டிக்கிட்டே நேராக நம்மகிட்டே ஜங்குக்கு ரூமில் கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படுக்க வச்சோம். நம்ம ஜங்கு கோவமாக அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டோம். இப்போ நம்ம டேடான் ஜங்குக்கு இந்த அளவுக்கு அப்செட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக் வந்து கொஞ்சம் கோவமாக திட்டுறாரு ஜங்குக்கை. பாட்டியா ஜங்குக்கு நேற்று நைட்டு முழுக்க மேரேஜுங்கிற மாதிரி பேசினேன், மேரேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்டே இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு தான் நான் மேரேஜ்லாம் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரான். இப்படி திட்டினதோட பெட்டில் அப்படின்னு நம்ம ஜங்கு கிளந்து உட்காந்துட்டு என்னையே திட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட் கலரை பிடிச்சி க்ளோஸ் ஆல்பரா அந்த மாதிரி எழுத்தேன். எங்கள் பாரு ஜங்குக் 2 பேருமே மாஃபியாவாக இருக்க சொல்ல கண்டிப்பாக ஃபைட் இருக்க தான் செய்யும், எனிமீஸ் இருக்க தான் செய்வாங்க. நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணக்குள்ளதுன்னு எத்தனை பர்சன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதில் நீ பண்ண ட்ரிங்கில் யாரோ 2 கப்பிள்ஸை கலந்துருக்காங்க, நீ அது தெரியாமல் ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு மயங்கிட்ட, அதுக்கு நான் என்ன செய்ய. நம்ம ஜொங்கு கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜொங்கு கூட ஃபோர்கெட்டில் ஐஸு நோஸு லிப்புங்கிற மாதிரி இஞ்சி பெஞ்சாக பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்தமாரி பிக்கிஸ் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி சாரி டு யாங், நீ என்கிட்ட இந்த மூமெண்ட்டை மறைச்சதுனால எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தெரியுமா. 5 இயர்ஸ்க்கு மேலே நான் நிறைய டைம் உன்ட்ட கேட்டு இப்போ தான் நீ எனக்கு மேரேஜே பண்ணியிருக்க தெரியுமா. இன்றைக்கி என்னோடய மேரேஜ் டேட், நான் எப்படி இந்த மூமெண்ட்டில் ஹாப்பியாக இருக்கிறத விட்டு ஷேட் ஆகலாம், அதுவும் என் ஹஸ்பண்டை நான் எப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி டேக்கு கிஸ் பண்ணுவாரா. இந்தமாரி கிஸ் பண்ணால் இந்தமாரி ஜொங்கு கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து டேயுமே கிஸ் பண்ணுறாரு. இந்தமாதிரி கிஸ் பண்ணி 2 பேருமே அவங்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்மகிட்டே வந்து மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. பாடி கார்ட்ஸ்கிட்ட ஏதோ ஒர்க்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்தமாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட போடியெல்லாம் நெளிச்சு விட்டபடியே நேராக கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்து அங்கே ஒர்க் பார்க்குற மேட்ஸை நோட் பண்ணிட்டு எனக்கு எப்போவே காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்ம டேயோட டைஸ்லேயே வந்து உட்காந்துட்டு டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் டேயோட டைஸில் வந்து உட்காந்துருந்து மேடுக்கிட்ட காஃபியை வாங்கி நம்ம ஜொங்கு குடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா நம்ம டே ரொம்ப குழப்பத்துலேயும் டென்ஷன்லையும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஜொங்கு காஃபியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த காஃபியை குடித்தபடியே லேப்டாப்பை நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்தமாதிரி நோட் பண்ணால் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது என்ன மிஸ்டேக்குங்கிறது சரியாக தெரிய மாட்டாங்க, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தானே நம்ம இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்துட்டு ப்ராஜெக்டை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அந்த பாடி வேர்ட்ஸை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். இப்படி ஃபுல்லாக காஃபியை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு அந்த காஃபி கிளாஸுக்கில் வச்சுட்டு அந்த லேப்டாப்பை ஹேண்ட்ஸில் வச்சு 2-3 பிளேஸில் கரெக்ஷன் பண்ணுறாரு. இப்படி கரெக்ஷன் பண்ணி அது என்னடா பண்ணணுங்கிற மாதிரி குழப்பத்தில் இருந்த அந்த பிளேஸை நம்ம ஜொங்கு கிளியர் பண்ணி அந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேயே அந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த காஃபி கப் எடுத்து அப்படியே காஃபி குடிக்கிறாரு. இந்த மாதிரி காஃபி கொடுத்தேன் நம்ம டே மறுபடியும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா ஜொங்குக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு
கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ஹாப்பியாகி ஜொங்குக்கோட பேக் சைட் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு பேபி ஒன்றா மாதிரி டேலண்டான பர்சன்ட்டை எங்கேயும் பாட்டுலடா அப்படி ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். என்னென்னா அதில் கரெக்ஷன் இருக்குங்கிறது எல்லாத்தையும் கேட்சப் பண்ணி ஒரு செகண்டில் ரெடி பண்ணிட்டியே, அதுக்கு தான் ஜங்குக்கை எப்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக அப்படி பராட்டின மாதிரி பிடிச்சேன். வாடா நான் எப்போவே வந்து உன் டைஸில் உட்காந்தேன், இப்போ தான் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தேன். இப்போ அப்படியே அந்த ஃபைல் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் மீட்டிங் பிளேஸில் சப்மிட் பண்ணுங்கிற மாதிரி அந்த பாடியோட ஹேண்ட்ஸில் கொடுக்கவும் இப்போ நம்ம லேப்டாப் மூவ் ஆனாயிருச்சுல, அதனால நம்ம ஜங்குக்கு இப்போ டேயோட ஃபேஸை பட்டபடி உட்காந்துருந்து காஃபி வேணுமாட்டேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். காஃபிலாம் எனக்கு வேண்டாம், அம்மா நைட்டு முழுக்க நான் ப்ளே பண்ணதில் டயர்டாக இருக்குது எழுந்துக்க மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு பின்னாடியே எழுந்து வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேரை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி ஃபேஸில் விழுந்துருக்கு அந்த ஹேர் எல்லாத்தையுமே காட்டுக்கு பின்னாடி எடுத்து விட்டுட்டு ஜங்குக்கோட ஃபேஸை ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. சொல்லுடா டயர்டாக இருக்குன்னு போயிட்டானே இப்போ சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. ஆஹா உண்மையிலே செம்ம டயர்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த காஃபி கப்பை ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தேன். இப்போ நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. ஜங்குக்கு அவர் மாஃபியா தானே, அவருக்கான ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க்குக்கு போயிருப்பாரு. இப்படியே டேஸஸ் போகுது. மாஃபியா ஒர்க்ஸையும் பண்ணுறாங்க. பிரதரு, ஃப்ரெண்டு, அப்புறம் ஹஸ்பண்ட், ஒய்ஃபுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க லைஃப்பில் இப்படி ஹாப்பி ஆகிட்டே இருந்தான். இப்போ ஒரு மாலில் தான் ஒரு பர்சன்ட்ட மீட்டிங் டீல் பேசுறதுக்காக நம்ம ஜங்குக் அவரோட பாடி கார்ட்ஸோட என்ட்ரு ஆகிருப்பார். இந்த மாதிரி அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டுக்காகவே நம்ம ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த பிளேஸில் ஒரு குட்டி கேர்ள் பேபி வந்து நம்ம ஜங்குக்கோட லெக்கை பிடிச்சிட்டு மம்மா மம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி மம்மா மம்மான்னு சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆனால் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த பேபி பட்டப்படி பேபியை அட்டாக் பண்ணுற மாரி போகிறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மாரி போடுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு எனிமீஸ் எல்லாம் விட்டுருங்கடா, பேபி என்னடா பண்ண போட்டுங்கிற மாரி அந்த பேபி அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. இந்த தூக்குனா அந்த பேபி வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு மம்மி அம்மா மம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. இந்த மாதிரி கூப்பிட்டோம் நம்ம ஜங்குக்கு வந்து பேபி ஹேண்ட்ஸில் தூக்குனதோடய ஒரு மதர் ஃபீல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் அந்த பிளேஸில் தான் சார்லி இந்த ஹோல் ஒர்க்கே பண்ணியிருப்பான். வேணுமெனே தான் ஜங்குக்கிட்ட அந்த பேபியை விட்டுருக்கவும் செஞ்சுருப்பான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகவாடா இருக்கிறீங்க, நீ என்ன ஃபைட்டு பண்ணாலும் அந்த டே உடனே கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல, இந்த டைம் நீ பண்ண போகிற ஃபைட்டில் அவன் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேபியை ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்து மம்மி மம்மின்னு சொல்ல வைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு மாமோட ஃபீல் வருது. கண்டிப்பாக நம்மளும் டொமாக்ஸில் பேபி வச்சு நமக்கு ஒரு பேபி போட்டாலும் அந்த பேபி என்னை இப்படி தானே கூப்பிடுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிவிட்டு நேராக அந்த பேபி அவங்க பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அந்த டீலெல்லாம் முடிச்சுட்டு அந்த பர்சன்ட் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு அந்த மூமெண்ட் பேபி ஹேண்ட்ஸில் தூக்கி பேசியிருப்பார்ல, கொஞ்சிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஷையான ஸ்மைல்லையே நம்ம ஜங்குக்கு ஹவுஸுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தோம் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியாமல் நம்ம மாஃபியா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்காக கிஃப்ட்டோட கரெக்டாக ரூம்குள்ளே வருவாரா. அந்த மாதிரி வந்தோம் பெட்டில் தான் நம்ம ஜங்குக்கு செடியூஸான லுக்லேயே பெட்டில் பட்டிருக்காரு. என்ன மாலில் ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு தானே என் பேபி போச்சு, அந்த பிளேஸில் போய் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டானோ, இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு தெரியலையே, என்ன கேட்பானும் புரியலையே, நம்ம வேற கிஃப்ட்டு கொண்டு வந்துருக்கோம், சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி செடியூஸான லுக்கில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்படி டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்ம ஜங்குக். உள்ளே வந்ததை பார்த்துட்டோட டக்குன்னு எழுந்து டேயை வந்து ஹக் பண்ணுறாரு. பேபி உன்னை இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்க்க சொல்லி எனக்கு என்னெல்லாமோ தோணுது, இப்படிலாம் ஹக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணுவாரா. ஏன்டா அங்கே இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் என்னோடய க்யூட் ஒய்ஃபுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை நம்மகிட்ட கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தா அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நோட் பண்ணால் வந்து அவர் வேர் பண்ணிட்டு இந்த கோட்டை கழட்டிட்டு ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ண போவார். அது வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஷேர் பட்டனை ரிமூவ் போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏன் கஷ்டப்படுற, நான் தான் இருக்கமில்ல ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணதுக்கு, நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பட்டனையாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை கேட்டால் கோவப்பட மாட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா.
என்ன வேணும் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட கேட்டான். நான் கேட்டால் கோவப்பட மாட்டேன்னு முதல்ல சொல்லு, அப்போனா நான் கேட்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாராம். சரி எனக்கு கோவமே வராது சொல்லு அப்படிங்கிற மாரிட்டே கேட்கவும், இன்னைக்கு மாலில் இன்னைக்கு நான் மாலில் ஒரு பேபியை அப்படிங்கிற மாதிரி மாலில் அந்த பேபி வந்தது பேசினது நான் தூக்கி கொஞ்சினதுங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்டையும் சொல்லிட்டு அப்படி ரொம்ப ரொம்ப ஷை. ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஷைனஸ் இருக்குது. அந்த ஷைனஸ்லேயே அப்படியே டேயோட ஃபேஸ் நிமிர்ந்து பார்த்துட்டு, எனக்கும் பேபி போட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நம்ம வேணா பேபி போட் பண்ணலாமா ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேடா என்ன நினச்சேன்டா லாஸ்ட்டில் இந்த வேர்டில் தான் நீ வந்து நிற்பன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகி நானே ஷார்ட்டை கழட்டிக்கிறேங்கிற மாதிரி ஷார்ட் பட்டன் கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட்டை ரிமூவ் பண்ணுவாரா. இப்படி ரிமூவ் பண்ணுற டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, எடுக்கட்டையா பேபி வேண்டாம் வேண்டானே சொல்கிற, எல்லார் லைஃப்லேயும் பேபி இருக்கணும்ல. ஆ ஜிமினாவை கூட பாரு, இப்போ அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான். ஏன் நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை பயங்கரமாக செடியூஸ் பண்ணுறாரு. பேக்கப் பண்ணபடி நம்ம டேயோட ஃப்ரெண்ட் சைட் முழுக்க ஃபுல்லாக ரப் பண்ண போயிடு. டேயை பேபி போட் பண்ணதுக்கு நீ ஓகே பண்ணு, நான் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு ஓகே பண்ணு, எதுக்கு நீ அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேயை செடியூஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் நம்ம டே காண்டாக்கி டக்குன்னு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு, பேபிலாம் நம்ம 2 பேருக்கும் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லாதது, அது டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. என்ன நமக்கு ஒரு பேபி இருந்தால் அது டென்ஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கோவமாக கத்திட்டு க்ரை பண்ண ஆரம்பிப்பாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணி ஆரம்பிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன்கிட்ட எவன்டா பேபி காட்டினதுங்கிற மாதிரி செம்ம காண்டானம். போ நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு ஒரு பேபி வேணும்னு தானே நான் கேட்டேன், இது டப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்றாரு. ஐயோ கோவத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணேன். இப்போ சரி ஜங்குக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருப்பார்ல, அதையும் தூக்கி போட்டு உடைக்க போவாரா. வேண்டாம் ஜங்குக்கு இப்போ என்ன பேபியாக வேணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படியா ஒட்டிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வந்து ஹக் பண்ணபடி, நிஜமா இல்லை மாட்டையா, நான் ப்ரெக்னெண்ட் ஆனால் உனக்கு ஓகேவா, அப்போ நம்ம பேபி போட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. சரி ஓகே, நீ ப்ரெக்னெண்ட் ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ வா அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேயை அப்படியே இழுத்து பெட்டில் கொண்டு வந்து தள்ளிட்டு டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவராகி டேயை பயங்கரமாக ஹீட்டை பார்க்குறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கு வந்து ப்ளே பண்ணுற திங்கிங் வந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நர்வஸ் நம்ம டேக்குள்ளேயும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்கு ப்ளே பண்ணி விளாட்ற வரைக்கும் விளாண்டுட்டு, ஹே டயாங் என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உங்ககிட்ட இவ்வளோ ஃபீலிங்ஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன நோட் பண்ணாமல் வேறு எதையும் திங்க் பண்ணிகிட்ருக்கிய, என்ன திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கொஞ்சம் கோவமாகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு ஜங்குக்கூட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நான் ஒன்றை தவிர வேறு எதையுமே திங்க் பண்ண மாட்டேன் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பெட்டில் கீழே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மேலே நம்ம டே ஓவர் ஆகிறாரு. இப்படி ஓவரானா நம்ம ஜங்குக் தான் ஃபுல் ஸ்மைலி ஃபேஸோட நான் சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆகணும் அந்த மாதிரி ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டீஸ்லாம் வர பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணேன் டேக்கே ஸ்மைல் வருது, ஆனால் பட் அது ஒரு ஃபேக்கான ஸ்மைல் தான், ஹாப்பியாலாம் வரல, ஒரு ஃபேக்கான ஸ்மைலுக்கு நம்ம ஜங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருந்தால் நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி, டே கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஃபுல் டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்டாரு. ஆனால் பட் நம்ம டேயால் தான் ஸ்லீப்பே பண்ண முடியல. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணபடி ஸ்மோக் பண்ணபடியே உட்காந்துருக்காரு ஹாலில். இந்த மாதிரி டே டென்ஷனாக இருக்கிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு இந்த ஹவர்ஸில் எங்கே என்ன பண்ணுற, டைம் பார்த்தியா 12 ஆயிடுச்சு, ஸ்லீப் பண்ணாமல் எங்கே இருக்கிற, ஜங்குக்கு ஒன்று பெட்ரூமை விட்டு வெளியே வர விட்டுருக்க மாட்டானே, எப்படி நீ வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் டயர்டில் ஸ்லீப் பண்ணுறான். ஓ அவன்கிட்ட ப்ளே பண்ணி அவனை டயர்டாகிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே டே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன் உன் ஃபேஸ் இந்த அளவுக்கு சேடாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது அது ஜிமின் அவன் வந்து என்கிட்ட அவனுக்கு பேபி வேணும்னு கேட்குறான். இதில் என்னடா இருக்குது, உனக்கு தெரியாதா, போன டைம் நானும் ஜங்குக்கும் ஒரு எனிமிக்கிட்ட ஃபைட் பண்ண சொல்ல ஜங்குக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சு, மறந்துட்டியா என்ன,
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ரெண்டு பாய்ஸஸும் மாஃபியாஸில் ஒரு எனிமி கூட ஃபைட் பண்ண சொல்ல டேக்கும் அடிபட்டிருக்கும். டேயை விட அதிகமாக நம்ம ஜங்குக்கிட்ட அடிபட்டுருக்கும். அவ்வளோ அடி நம்ம ஜங்குக்கு வாங்கிட்டு டெத் ஆகிற பொசிஷன்லேயும் தப்பிச்சிருவார். தப்பிச்சு திரும்பவும் டேக்கிட்டே வந்து சேர்ந்துருப்பார். அவன் அன்னைக்கு டெத்தே ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் காடு தான் எனக்கு என் ஜங்குக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஜங்குக்கு எந்த பிளேஸ்லையுமே ஒர்க்குக்கு போகிறதுக்கே இப்போ அலோவ் பண்ணலை. சின்ன சின்ன ஒர்க்குக்கு தான் வெளியே போகிறான். இந்த மாதிரி எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, டீல் பேசுகிறது எதுக்குமே நான் ஜங்குக்கு இப்போ அலோவ் பண்ணுறதே கிடையாது. அந்த மூமெண்ட் இப்போவே என் கண்ணுக்குள்ளே இருக்குடா. அந்த மாதிரி ஜங்குக்கு அட்டாக் பண்ணிவிட்டு என் கண்ணுக்கு முன்னாடி ஃபுல் வெள்ளத்தில் உயிருக்கு போராடின அந்த மூமெண்ட் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அடே ஏன்டா இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்குற? அந்த அந்த மூமெண்ட்டில் தான் ஜங்குக்கு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க, ஜங்குக்கு நார்மல் ஆகிட்டான். பட் அவனால் ஒரு பேபி போட் பண்ணவே முடியாது. பேபி ஒரு வேளை அவன் டமக்ஸில் வந்துருச்சுன்னா ஜங்குக்கோட உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ டேஸ் நான் மேரேஜே பண்ணிக்கல. மேரேஜுன்னு ஒன்று பண்ணால் கண்டிப்பாக அவன் எல்லாரையும் மாதிரி எனக்கு பேபி வேணும்னு கேட்பான். அப்படிங்கிறதுக்காக தான் மேரேஜை பற்றி நான் பேசலை. ஆனால் அந்த டாக் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு ஜங்குக்கு இரிட்டேட்டிங் பண்ணி மேரேஜும் பண்ண வச்சுட்டான். இப்போது ஏதோ மாலுக்கு போனானா, அங்கே ஏதோ பேபி வேணும் மாம்னு கூப்பிட்டுச்சான். அதனால இப்போ எனக்கு உடனே பேபி வேணும், நான் ஏன் பேபி கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறான்டா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்போ மேரேஜை பற்றி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தவன் இனி பேபி பற்றி ஃபைட் பண்ணுவானோன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. மேரேஜை கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் ஜங்குக் ப்ரெக்னென்ட் ஆகிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவனால் பேபியெல்லாம் போர்ட் பண்ணவே முடியாது. டாக்டர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ அந்த மூமெண்ட்டை நினைக்க சொல்ல எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ எனக்கு கண்டிப்பாக பேபி வேணுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு என்ன பண்ண தெரில ஜிமின். அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இவ்வளோ டென்ஷன் ஆக்குறத ஜிமினை நோட் பண்ணிவிட்டு, சரி விட்றா பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் ப்ரெக்னென்ட் ஆகாமல் லைஃப் முழுக்க என் கூட இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ டெய்லியும் இந்த மாதிரி உன்ட்ட ஃபைட் பண்ணால் டெய்லியும் ஃபைட் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் பேபி போட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட நம்ம ஜங்குக் ப்ரெக்னென்ட் ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பிறகு என்னால் என்னோடய கில்ட்டி தாங்கிக்க முடியாது. எனக்கு பேபியை விட ஜங்குக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருக்குது எல்லாத்தையுமே ஷுகாவுமே கேட்டுவார். நம்ம ஜங்குக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? அந்த ஃபைட்டில் எல்லாமே நார்மலாகிடுச்சு, ஜங்குக்கு சேஃப் ஆகி வந்துட்டான்னு நினச்சா அவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே டேஸஸ்லாம் போகுது. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் நம்ம ஜங்குக்கும் டேயுமே கன்னை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். அதில் வந்துட்டு எந்தெந்த கன்லாம் என்னென்ன மாடலுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஃபுல்லாக டிசைன் பண்ணி அதை செக்லாம் பண்ணி பார்க்குறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறது, சவுண்டே இல்லாமலே ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்ருக்குது. நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இந்த அளவுக்கு ஒர்க்கில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஷுகாவை தான் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா பேபியை பற்றி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணி டேயை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னா, நீ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போ, அங்கே இருக்க ஒர்க்கை அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாரையுமே அவன் மறந்துடுவான், ஏன் ஒன்றையே மறந்துடுவான். மாஃபியா ஒர்க்கு தான் அவன் பெருசாக எடுத்துப்பான், அப்புறம் பேபி பற்றி பேச மாட்டான்னு ஷுகா தான் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால் நம்ம ஜங்குக்கை ஹவுஸில் மேன்ஷனில் இருக்க வைக்காமல் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கே கூட்டுருந்துருப்பாரு. இங்கே வந்தே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே வந்த டேஸ்லேருந்து நம்ம ஜங்குக் பேபி பற்றியும் கேட்கல, யாரை பற்றியும் கேட்கல, மாஃபியா ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ கன்னை ரோல் பண்ணியிருப்பார்ல மாடல், அதை ரோல் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இதை எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்குதே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து அப்படியே பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கூட நெக்கில் கேஸ் பண்ணுறாரு. ஐயோ என்னோடய ஹஸ்பண்ட் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்மகிட்டே ஹக் பண்ணுறாரு. நீ பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தல, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் என் ஒர்க்கில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க சோஃபாவில் டாய்ஸில் வச்சபடி நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜங்குக்குமே நம்ம டேக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக லிப் லாக் பண்ணோம். நம்ம டே தான் ஜங்குக்கு மேலே ஓவராகி ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாரா, ஆனால் நம்ம ஜங்குக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு.
இது மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ் டாடி, இங்கெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளே பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சுன்னா உன் பேபியை ஹவுஸுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாரி இப்படி சொல்லுவாரா. ஹவுஸுன்னொடனே நம்மகிட்ட அப்படி ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. என்னாச்சு டாடி? செமையாக ப்ளே பண்ண வந்த, இப்போ பேபி டேடியை ஏதாவது வார்ன் பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி பட்டு நம்ம டேயோட தயசில் நம்ம ஜொங்குக்கு எழுந்து உட்காந்துட்டு, சொல்லு டாடி, ஏன் இப்படி அப்செட்டாக இருக்கிற? மேன்ஷனுக்கு தானே போகணுன்னு சொன்னேன், அதுக்கே உன் ஃபேஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது டாடி, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கல, ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நம்மகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் இதை சுகர் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு வந்து தீக்கிறாரு. ஏன்டா டே, மேரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ண தெரிஞ்சிச்சுலாடா, ஒரு 2 செகண்ட் கூட அவன் கூட ப்ளே பண்ண மாட்டேன், டயத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், கன்னை தான் எடுத்து ரோல் பண்ணுவேன், இங்கே இருக்க ட்ரக்ஸை தான் செக் பண்ணி பார்ப்பேன்னு இந்த மாதிரி எந்த ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தா, அப்போ ஏன்டா அவன் உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கணும், அப்போ வேண்டாம்னா டேயை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சுகா இப்படி தீக்கிறத பார்த்துட்டு, என்ன ஹயாங் இப்படி பேசுகிற, டேயை விட்டு கொடுனுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தெரியுதுல்ல அவன் அவன்கிட்ட ஃபீலிங்காக கிஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரியாட திட்டி அனுப்புவா அப்படிங்கிற மாதிரி, அவனை டென்ஷன் ஆக்கியாடா அனுப்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா இந்த மாதிரி திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து போனோம். ஒரு வேளை நம்ம இந்த பிளேஸுக்கு வந்துட்டுலேருந்து நம்ம டேக்கிட்ட க்ளோஸாகவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கன்னை அங்கேயே வச்சுட்டு நம்ம டேயை தேடி போனோம். நம்ம டேயோட ரூம் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஸ்லீப் பண்ணதுக்கு ஒரு ரூம், அந்த ரூமில் உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணுறாரு. இங்கே வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ம சுகா சொன்ன மாதிரி தான், கிட்ட கூட வந்து நம்ம ஜொங்குக்கு பேசியிருந்துருக்க மாட்டார். இந்த மாதிரி ஜொங்குக்கு ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறது ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலும், மேன்ஷனுக்கு போகணுங்கிற அந்த வேர்டை கேட்க சொல்ல ஜொங்குக்கு இந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி நம்ம திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே அந்த ட்ரிங்க் அப்படியே ஸ்கிப் பண்ணி குடித்தபடி இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட தயசில் வந்து உட்காந்துட்டு டேயோட நெக்கில் ஃபுல்லாக பிக்கீஸாக பண்ணுறாரு. என்ன டாடி, என்னை ரொம்ப நீ மிஸ் பண்ணியா? ஐ எம் சாரி டாடி, ரொம்ப ரொம்ப சாரி, நான் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கெல்லாமல் என் டாடி கோவப்படுவாருங்கிற மாரி நம்ம டேவோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாரி லிப் லாக் பண்ணோம். ஜொங்குக்கு நீ ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதான் சாரி சொல்கிறோம்ல, நான் இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்தால் என் ஒர்க்கை மட்டும்தான் நான் கவனிப்பேன், மற்ற பர்சன்ஸை பற்றிலாம் திங்க் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல ட்ரியாங், நீயாவது வந்து என்னை ரூமுக்கு கூப்பிட்ருக்கலாம்ல, நம்ம 2 பேரும் கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எங்கேயாவது பார்க்கு மால் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டை கொஞ்சம் சாஃப்டாகவே பேசிட்டு கிட்ட ப்ளே பண்ணுறாரு. ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிக் பண்ணபடி வேர் பண்ணியிருக்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேயோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணபடி டேயை டீச் பண்ணி ப்ளே பண்ணி இப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஜொங்குக் கூட டான்ஸ் எல்லா பக்கமும் ப்ளே ஆகிற மூமெண்ட்டுக்கு டே ஃபுல்லாக ஹைப் ஆகி நம்ம ஜொங்குக்கு அப்படியே தூக்கி பெட்டில் போட்டுட்டு ஜொங்குக்கு மேலே ஓவரானா, உனக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை க்ளோஸ் சொல்லிட்டு ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணோம். 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தோம். இப்போ அப்படியே டேஸஸ் போக சொல்ல இன்றைக்கி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இருக்காங்க. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெடிசனை கண்டுபிடிச்சிருவாரு நம்ம ஜொங்குக். இந்த மாதிரி கண்டுபிடிச்சா அந்த மெடிசனை வந்து ஒரு பாடிகார்டு, ஜங்குக்கோட பாடிகார்டு இருப்பாங்களா, அவங்ககிட்ட கொடுத்து இது என்ன மாதிரி மெடிசனுங்கிறத நீ செக் பண்ணி பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மெடிசனை செக் பண்ணி பார்க்க சொல்ல அது வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கக்கூடாதுங்கிற மாதிரி சாப்பிட்ற மெடிசனுங்கிறத அந்த பர்சன்ட்டு கொண்டு வந்து சொல்கிறத கேட்டு என்னை சீட் பண்ணி ஏமாற்றிருக்கானா அப்படிங்கிற மாரி மெடிசன் எல்லாத்தையும் இனி சாப்பிடக்கூடாது தான் கொடுத்துருப்பாரு. நீ வந்து ரொம்ப வீக்காக இருக்க, இந்த மெடிசனை போட்டுக்கோ, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நான் இந்த மெடிசனை போட்டுக்கிறேங்கிற மாதிரி மெடிசன் போட்டுருந்துருப்பாரு. இந்த மாதிரி போட்டுட்ருந்தா கிட்டத்தட்ட நம்ம டேக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கும், நம்ம ஏன் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலைங்கிற டவுட்டில் இந்த மெடிசன் என்ன மாதிரி மெடிசனுங்கிற மாதிரி செக் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்போ இது வந்து ப்ரெக்னென்ட்டே ஆகக்கூடாது நம்ம ஜொங்குக்குங்கிற மாதிரி டேயே கொடுக்குற மெடிசனில் அந்த மூமெண்ட் தெரிஞ்சு நம்ம ஜொங்குக் காண்டாகி மெடிசனை மறைச்சி வச்சுருவாரு. இந்த மாதிரி மறைச்சி வச்சா இப்போ நம்ம டேக்கு தெரியாதுல்ல, ஜங்குக் கண்டுபிடிச்சிட்டானுங்கிறது தெரியாமல் அவர் பாட்டுக்கு நார்மலாக வந்துட்டு என்ன ஜங்குக் சாப்பிட்டுட்டியா, மெடிசன்லாம் போட்டியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், இப்போ தான் டயாங் போட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், அப்படியா மெடிசன்லாம் போட்டாச்சா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம போட்டு ப்ளே பண்ணுற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணோம்.
அப்படியே இப்போ ஒரு 1 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்து 2 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. இப்போ 1 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாரி 1 மந்த் மூவ் ஆனோன்னா, ஜங்குக்கு நம்ம குடுக்குற மெடிசன டெய்லியுமே சாப்பிட்றான்ங்கிற மாரி திங்க் பண்ணி, டெய்லியுமே நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப நல்லாவே க்ளோஸா இருக்கிறாரு. 2 பேருமே பயங்கரமா டைட்டா ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம ஜங்குக்கு டேய ஒரு செகண்ட் கூட அவள விட்டு மூவ் ஆன் ஆகாத அளவுக்கு கிரிப்பா புடிச்சு வச்சிருக்கிறாரு அந்த ரூம்குள்ளேயே. இந்த மாரி புடிச்சு வச்சிருந்தா டேக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு. ஜங்குக் பக்கத்துலேயே நம்ம க்ளோஸாக இருக்கிற மொமெண்ட், ஜங்குக் கூடயே டைட்டா ஸ்பெண்ட் பண்ணுற மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் 2 பேருமே ரொம்ப ஜாலியா மேன்ஷனை பத்தி திங்க் பண்ணாம, ஆஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேயே ஜாலியா அவங்க டைட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த 1 மந்த் மூவ் ஆன் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு தான் அந்த பிளேஸில் வந்து இப்போ ஒரு டீல் இது பண்ணுவாங்கல்ல, அந்த பர்சன்ஸ்கிட்ட அந்த கன்னை மட்டுமே கொடுக்கணும். இப்போ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, எல்லாம் ட்ரக்கில் நம்ம ஜங்குக்கு ஏற்றிட்டு 2, 3 கன்னை வச்சு ஷூட் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் கரெக்டாக இருக்கானுங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரக்கில் ஏற்றிட்டு, அந்த ட்ரக்கை இப்போ நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம். இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு இந்த பிளேஸ்லேருந்து சிங்கிளாக போகிறானே, சொன்னால் எனக்கு கேட்கவும் மாட்டான். நம்ம அவனை ஃபாலோ பண்ணலாங்கிற மாரி ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடியே நம்ம டேயுமே கொஞ்சம் தூரத்துலேருந்தே இவர் இந்த மாதிரி வேண்டாம். சார்லியோட பாடி கார்ட்ஸும் கரெக்டாக ஜங்குக்கு வர அந்த ரோட்டை மறைக்கிறாங்க. இந்த மாதிரி மறைச்சோம். அடி எவன்டா இந்த பிளேஸில் மறைச்சிக்கிட்டு, ஒழுங்கு மரியாதை ரோட்டை விட்டு மூவ் ஆனாகே இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னையும் உன் காரையும் சேர்த்து அப்படியே மேலே ஏற்றி விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த ட்ரக்குள்ளே எப்படி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். இங்கேருந்து நாங்கள் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரும் ஜங்குக்கு பட்டு கட்டணும். என்ன திமிருடா உனக்கு, நான் அங்கேருந்து போக சொன்னால் என்னையாடா ஏறிட்டு பேசுகிறீங்க, இப்போ பாரு கார்லாம் அப்பளம் மாதிரி எப்படி நொறுங்குதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்டார்ட் எடுத்து அப்படியே அந்த ட்ரக்கை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அந்தமாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக அதில் ஒரு பாடி கார்டு ட்ரக்கோட டயரை ஷூட் பண்ணவும் ட்ரக் அப்படியே நிற்குது. திமிரு பிடிச்சவனே, நானும் சரி போனா போட்டுன்னு விட்டால் ஏன் ட்ரக்கையாடா டேமேஜ் பண்ணுறேன்னுங்கிற மாதிரி காண்டாகி நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து இறங்கி வந்து அப்படியே கன்னை ரோல் பண்ணபடி இப்போ ஒருத்தன் டயரை பார்த்து ஷூட் பண்ணிட்டுருக்கோம்ல, அவனை ஷூட் பண்ணி கில் பண்ணிடுறாரு. யார்டா நீ நியூவாக இருக்கிற, உனக்கு அறிவில்லை, ஒர்க் பண்ண இந்த பிளேஸில் போயிட்டுருக்குன்னு தெரியல, ரோட்டை மறைச்சபடி நின்று என்னடா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மரியாதையும் உன் பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோ என்னை ஏன்டா மறைச்சி இப்படி லாக் பண்ணி வச்சுங்கிற மாதிரி நீ ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது இருக்கும், வழியை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சார்லியை பார்த்து பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு திட்டுனோம். இந்த மாதிரி ஜங்குக்கு என்ட்ரு ஆகிற மூமெண்ட், பேசுகிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, சும்மா சொல்லக்கூடாதுடா, ஏன்டா என் பிரதர் உன்னை தான் மேரேஜ் பண்ணணுன்ட்டு பயங்கரமாக உன்னை டார்ச்சர் பண்ணாங்கிறது இப்போ தான் புரியுது. பார்க்க மட்டும் நீ ஹாட்டாக இல்லை, உன்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்குது, பார்க்க தான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலை சிரிச்சபடி ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருடா, இந்த பிளேஸ் வழியாக எந்த ஒரு கார் ட்ரக் எதுவுமே போகாது, நான் ஹைஜாக் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒரு பர்சன்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கு வர்ற வரைக்கும் யாருமே இங்கேருந்து போக முடியாது. என்னையே நீ இந்த பிளேஸில் மறைச்சி வைக்கிறியா, உனக்கு எவ்வளவு திமிரு, என்னை மறைச்சி வச்சதுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன்னுக்கிற மாரி நம்ம ஜங்குக்கு கன்னை ரோல் பண்ணபடி இப்போ ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். தூரத்தில் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பார். ஜங்குக்கோட ட்ரக் நிற்கிறது, ஜங்குக்கு கன்ஷூட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போவே நினச்சேன் அதே ப்ராப்ளம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி நம்மகிட்ட நேராக அவர் காரை விட்டு இறங்கி வந்தோம். இந்த மாதிரி பாடி கார்டு ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு பர்சன்ட் பேக் சைட்லேருந்து ஜங்குக்கோட ஹெட்டில் அடிக்கிற மாதிரி வரோம். நம்ம ஜங்குக்கு வந்து கன் ஷூட் பண்ணுற மூமெண்ட் தான் மேலே புல்லட் படாத அளவுக்கு மறைஞ்சிருந்தானே ஷூட் பண்ணுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி ஜங்குக்கோட ஹெட்டில் ஒரு பர்சன்ட் ஒரு ராடை வச்சு அடிக்க வரான். இந்த மாதிரி அடிக்க வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ராடை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் அந்த அடிக்க வர ராடை நம்மகிட்டே கிளிப்பை பிடிச்சி அந்த பர்சன்ட்டை அந்த ராடை வச்சு அடித்து கில் பண்ணிடுவார். உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க இந்த பிளேஸில், நான் என்ன பண்ணேன், அவன் தான் வழியை மறைச்சி நின்று என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணான், கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சார்லியை போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணேன். சார்லி இந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டேன்.
சரி நீ இங்கேயே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸும் சார்லியோட பாடி கார்ட்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே பிளேஸில் டேயோட பாடி கார்ட்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பயங்கரமாக ஃபைட் ஆகி சார்லியோட எல்லா பாடி கார்ட்ஸையுமே நம்ம டேக்குக்கோட பாடி கார்ட்ஸ் கில் பண்ணியிருப்பாங்க. இப்படி கில் பண்ணால் நம்ம ஜங்குக்கு யாரும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே இருந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரும் டெட்டான சார்லி நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு திமிரு பிடிச்சவனே உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா. சார்லி கார் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்படி ஓடி போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே மயக்க வந்து ஓடிக்கிட்டு இருந்தவர் அந்த மயக்கத்திலே அப்படியே ரோட்டில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தேன். இப்படி பாடி கார்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணிவிட்டு யாருக்கும் எதுவும் ஆகலாங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்த நம்மட்டு ஜங்குக் கத்திட்டு ஓடின மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தவர் ஜங்குக்கு அப்படியே விழுந்ததை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா நான் அப்போவே சொன்னேன்லடா ஏன்டா இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டரை கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டவும் வாட்டரை கொண்டு வந்து நம்ம டேயோட ஆன்சரை கொடுத்தா ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே வாட்டர் தெளிச்சு ஜங்குக்கை எழுப்ப பார்க்குறாரு. ஜங்குக் ஃபுல்லாக மயங்கிருக்கிறத பார்த்துட்டும் வாட்டரை தெளித்து எழுந்துக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போய் நம்ம ஜங்குக் வந்து ப்ரீத் பண்ணுறானாங்கிற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுவார். இந்தமாதிரி தூக்கிட்டு வந்தேன் உள்ளே நம்ம ஜங்குக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு இருந்தா நம்ம சுகாவும் ஜிமினாவும் தான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போன்னா அந்த மாதிரி ஃபைட் ஆகி ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தா இப்போ இந்த ஃபைட்டு முழுக்க நான் அவன் கூட இதாக இருந்தேன். திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் வரைக்குமே நான் எழுப்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன் எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் நம்மகிட்டே அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அந்த ரூமுக்கு வெளியே நடந்துக்கிட்டு இருப்பாராம். சுகாவுக்கும் ஜிமினாவுக்குமே என்ன ஆச்சோங்கிற மாதிரி பயத்துலேயே இருந்தான். அந்த டாக்டர் அப்படியே வெளியே வந்துட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டேக்கு ஷாக்கு மேலே ஷாக் ஆகுது. ஏன்னா அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி டே செலவும் நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையிலே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 1 month பேபி அவரோட டொமாக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி நம்மகிட்டே அப்படியே பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துட்டு அது எப்படி நான் தான் மெடிசன் கொடுத்துட்டு இருந்தேனே, நான் கொடுத்த மெடிசன் தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானே, அப்படி இருக்க சார் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். இப்போ அப்படி நம்ம ஜிமினாவும் ஷோவுமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஜிமினாவுக்கும் ஷோவுக்குமே நல்லாவே தெரியும் டே வந்து இந்த மாதிரி மெடிசன் கொடுத்துட்ருக்கான். ஜங்குக் ப்ரெக்னெண்ட் ஆனால் நம்ம ஜங்குக் வந்து டெட் ஆகிடுவானுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம டே பண்ணிகிட்ருக்கானுங்கிறது யூமினுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி மெடிசன் கொடுத்து ஜங்குக் ப்ரெக்னெண்ட் ஆன அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆனோம். இப்போ அந்த ரூம்லேருந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நேராக மேன்ஷனுக்கு போயிடுவார். மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போகாமல் இப்போ மேன்ஷனில் தான் பெட்ரூமில் நம்ம ஜங்குக்கிடம் அப்படியே டொமாக்ஸை ரப் பண்ணபடியே நான் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேன், என் டொமாக்ஸில் பேபி இருக்குது, டேயோட பேபி இருக்குது, ஐயோ எனக்கு டேக்குள்ள பேபி அப்படிங்கிற மாதிரி அவர் செம ஃபீலிங் டொமாக்ஸை ரப் பண்ணபடியே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா நம்ம டே காண்டாகி நேராக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கு நீ என்னை ஏமாட்டினியா அப்படிங்கிற மாரி கட்டுவாராம். நான் என்னத்தை ஏமாட்டேனே அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் எப்படி நீ ப்ரெக்னெண்ட் ஆன டேயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கோவமாக கட்டுனா ஜங்குக் அது வந்து நீ 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 வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் கொடுத்த மெடிசனை சாப்பிட்டோம், எப்படி ஜங்குக் நீ ப்ரெக்னெண்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் நீ என்ன மாதிரி மெடிசன் அங்கே என்கிட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டை பிடிச்சி கிரிப்பாக இழுக்கிறாரு. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எனக்கு பேபி வேணும்ன்ட்டு சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காண்டி எனக்கே என் பாடி ஹெல்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், நீ ரொம்ப வீக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெடிசனை கொடுப்பேன் நீ. அதை நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போலேருந்து நான் மெடிசனை போடலை, அவன்கிட்ட சாப்பிட்டதான் சொன்னேன், முன்னாடி சாப்பிட்ட மாதிரி பண்ணினேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக், ஏன் ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுற, இல்லை நீ வா இப்போவே வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அந்த பேபி வேண்டாம், நம்ம 2 பேருக்கும் பேபி வேண்டாம், இது ஒரு டாக்ஸிக்கான மூமெண்ட்டாக இருக்கும், இது ஒரு டார்ச்சர்,
வா அபார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசினோம். இந்த மாதிரி அபார்ட் பண்ணுன்னு பேசுகிறத கேட்டு டேயே நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். டேய் மாஃபியா பயலே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உன் பாடி கார்ட்ஸ்கிட்ட போய் மிரட்டு, இல்லை உனக்கு கீழே இருக்க மற்ற மாஃபியாஸ்கிட்ட போய் பேசு. என்னையே மிரட்டுறியா நீ? அதுவும் பேபி அபார்ட் பண்ணுவியா? என்ன திமிரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நம்ம ஜங்குக்கு அப்படியே வாலில் லாக் பண்ணுறாரு. நெக்க பிடிச்சபடி லாக் பண்ணிவிட்டு, நான் பேபி வேணும்னு உன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா என்னையே ட்ராமா பண்ணி ஏமாற்றல. மெடிசன் கொடுத்ததுக்கே உன்னை நான் கீல் பண்ணணும்டா. நான் சரி என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு, அவன் ப்ளே பண்ணி விளையாடுறதுக்காக தான் மெடிசன் கொடுக்குறான்னு நினச்சா பேபி அபார்ட் பண்ணிடுவியா? என்னை தாண்டி அபார்ட் பண்ணிடுவியா? எங்க பேபி மேலே கையை வச்சு பரப்பா போனி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு டேயோட நெக் அப்படியே விடுறாரு. இப்படி விட்டுட்டு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்டை பிடிச்சி திட்டார்ல அந்த இதில், அப்புறம் டேயை லைட்டாக ஹாக் பண்ணபடி, சாரி டேயாங், ஒரு கோவத்தில் அந்த மாதிரி திட்டேன், நீ பேபி அபார்ட் பண்ணணுன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு, அது என்னால் முடியவே முடியாது, நீ என்கிட்ட எப்படி ரூடாக நடந்துக்கிட்டாலும் சரி, இப்படி கதறி கதறி ரூம்குள்ளேருந்து அழுதாலும் சரி, இந்த பேபி உனக்கு வேண்டாம்பா அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக டை பிடிச்சி சொல்லிட்டா. வேண்டான்ட்டேன் ஹேண்ட்ஸை விடு, பேபி விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு காட்டுனா முடியவே முடியாதுடா. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வேன், அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணுவேன், அவ்வளோ தானே. உன்னை எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த பேபி உனக்கு வேண்டானா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு நேராக ஹால் கூட்டு ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்றாரு. ஹே லூஸாடா உனக்கு பிடிச்சிருக்கு, பைத்தியமாடா உனக்கு பிடிச்சிருக்கு, அது உன்னோட பேபிடா, எப்படிடா ஒரு டேடாக இருந்துட்டு பேபி அபார்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிற, நீலாம் ஒரு சைக்கோடா அப்படி இப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி பயங்கர மாதிரி தீக்கிறாரு. பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியணும்னா முதல்ல உன் பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோ. பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு தானே இந்த மேன்ஷனில் இருக்கிற, அப்புறம் எப்படிடா ஒரு பேபியோட ஃபீல் உனக்கு தெரியுங்கிற மாதிரி செம்மையாக நம்ம ஜங்குக்கு எப்போது திட்டுற மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆனால் டே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போனால் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க ஜங்குக்கு சுகர் ஸ்லாப் பண்ணிடுவார். எதுக்காக என்ன ஸ்லாப் பண்ண? என்னடா சொன்ன? பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாத ஒரு பர்சன்ட்டுக்கு பேபி பற்றி எப்படி தெரியுமான்னு கேட்குற? அவன் பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் இருக்க காரணமே நீ தான். அவன் உன்னை லவ் பண்ணுறான், உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ங்கிறதுனால தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டேயை தூக்கி போட்டாங்க, டேட்டை ஃபைட் பண்ணாங்க. ஒன்னாக்காக்கு தான் அவங்க பேரண்ட்ஸையும் விட்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கிறான். அவங்ககிட்டயே பேரண்ட்ஸை பற்றி பேசுகிற? அது மட்டும் இல்லை, நம்ம பேபின்னு கட்டிகிட்டு இருக்கியே, ஏன் அவனுக்கு ஆசை இருக்காடாடா? அவனுக்கு ட்ரீம் இருக்காடா? தனக்குன்னு ஒரு சன் வேணும், டாக்டர் வேணும்னு திங்கிங் இருக்காடா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ பேபியை டொமக்ஸில் வச்சு நீ டெத் ஆகிடுவ, உன்னால் பேபி போர்ட் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்டேருந்து எப்படிடா இந்த டாப்பிக்லேருந்து தப்பிக்கன்னு இவ்வளோ டேஸ் மேரேஜ் பண்ணாமல் இருந்தான். இப்போ மேரேஜ் பண்ணிட்டான். நீயும் அவனை ஃபோர்ஸ் மேலே ஃபோர்ஸ் பண்ண, வேறு வழி இல்லாமல் தான் உனக்கு அவன் மெடிசனே கொடுத்தான். அப்படி இருந்தால் அவனுக்கே தெரியாமல் மெடிசனை மறைச்சி இப்போ பேபி டொமக்ஸில் வச்சுருக்க. இந்த செகண்ட் வரைக்கும் அவன் அவனுக்காக திங்க் பண்ணலை. அவன் நினச்சிருந்தான் உன்னோட பிரதர் டெத் ஆகாமல் இருந்தால் எனக்கு என்னடா, எனக்குன்னு ஒரு சன் வேணும், அதுவும் ஜங்குக் மூலியமாக வேணும்னு நினச்சி அவன் எப்போவும் உங்கள்கிட்ட ப்ளே பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு பேபியே என் லைஃப்பில் வேண்டாம், பேபியே எனக்கு வேண்டாம், லைஃப் முழுக்க எனக்கு என் ஜங்குக் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனை இப்படி பேசி இப்படி ஹேட்டாக்கி அனுப்பிட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா திட்டிட்டு டே எங்கள் மாற பொண்ணானுங்கிற மாதிரி தேடி போனேன். இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. இப்போது ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜங்குக் மட்டும்தான் மேன்ஷனில் உட்காண்ட்ருக்காரு. ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸே இப்போ நம்ம ஜங்குக்கை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. என்னட்டே ஆர்டர் போட்டிருக்காரு, ஜங்குக்கு இனி எங்கேயுமே போகக்கூடாது, ஹவுஸ் அரசில் வைங்க, ஜங்குக்கு வெளியே போனால் அவங்க எல்லாரையுமே நான் கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ்க்கே ஆர்டர் போட்டுருந்துருப்பாரு. அதனால நம்ம ஜங்குக்கு ஹவுஸை விட்டு கூட வெளியே போக
வெளியே போகாமல் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே மேன்ஷன்லேயே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் 2 வீக்ஸ் மேலே அப்படி மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா இப்போ நம்ம டேடா ஹவுஸ்க்குள்ளே 2-3 திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் நம்ம ஜோங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காந்துருந்து பேபியோட பிக், அதாவது ஒரு பேபி போட் பண்ணுறவங்க குட்டி குட்டி பேபிஸோட பிக்லாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேபியோட பிக்கும் பக்கத்துலேயே டேயோட பிக்கையும் பார்த்துட்டு அப்படியே டே மாதிரி பேபி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பிக்கையும் அந்த குட்டி பேபியோட பிக்கையும் மாற்றி மாற்றி பார்த்து ஸ்மைல் பண்ணபடி டேயோட பிக்குக்கு கிஸ்ஸாக பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி கிஸ்ஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். டே உள்ளே இன்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ஜோங்குக்கு ஒரு பேபியோட பிக்கும் தன்னோட பிக்கையும் பக்கத்தில் வச்சுட்டு தன்னோட பிக்குக்கு கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அதை பார்க்க சொல்ல ஒரு ஹாப்பி இருக்குது. பட் நம்ம ஜோங்குக்கு இக்னோர் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே போய் ரேக்கரை ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாமோ ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரிட்டு உள்ளே இன்ட்ராகி ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே டேபிளில் வச்சுட்டு நேராக நம்ம ஜோங்குக்கிட்டே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்ன என்னோடய மாஃபியா கிங்கு குயின் மேலே இப்போ ஃபுல்லாக ஃபீலிங்ஸ் போயிடுச்சு போலுக்கு. குயின் நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம குயினுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுதேன்னு சொல்லிட்டு கோவமா இந்த கிங்குக்கு அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே டீயோட நிற்க அப்படியே லீக் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஜோங்குக் ப்ளே பண்ணி விளையாடாத என்னை விடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஜோங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் நம்ம ஜோங்குக்கு தான் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணபடி அதெல்லாம் முடியாது. இந்த கிங் இந்த குயினுக்கு மட்டும்தான். இந்த மாஃபியா கிங்கை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். 2 வீக்ஸாக என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க. உன்னை பார்க்க கூட வெளியே வரக்கூடாதுன்ட்டு ஏன் பாடி கார்ட்ஸ்க்கே ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன் பாடி கார்ட்ஸ்க்கு ஆர்டர் போடுற அளவுக்கு என்னோடய கிங் இப்போ நான் கிங்காக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளிட்டியான மூமெண்ட்டில் கொஞ்சம் செடியூஸான மூமெண்ட்லேயும் பேசிட்டு வேர் பண்ணியிருக்க ஷேர் பட்டனை பட்டனை ரிமூவ் பண்ணுவாராம் பேக் டக் பண்ணபடி. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற அந்த ஹேண்ட்ஸை நம்ம பிடிச்சிட்டு ஜோங்குக் ப்ளே பண்ணி விளையாடாத டெலிப்போ அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அடிப்பட்ட மாதிரி சவுண்டு கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தா ஜோங்குக் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. எப்படி திரும்பினா இப்படி பேக் ஹக் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜோங்குக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஹக் பண்ணுறாரு. டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பாக பிடிச்சிட்டு என்னட்டையா என் மேலே இன்னும் கோவமாக இருக்கிறியா? நீ இந்த அளவுக்கு கோவமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? இந்த ஜோங்குக்கிட்ட பேசாமலே நீ இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆனால் இப்போ 2 வீக்ஸாக என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறியே எதுக்காக? என்னை உனக்கு அப்போ பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயோட நெக்கில் ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிக் பண்ணி நம்ம டேயை பயங்கரமாக ஹீட்டாக பார்க்குறாரு. இந்த மாதிரி ஆக்கணும் ப்ளே பண்ணி விளையாடாத ஜோங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னால் எதுக்காக நான் அவங்ககிட்ட க்ளோஸாக வரக்கூடாது? நான் க்ளோஸாக வருவேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. என் கிங்காலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே வேர் பண்ணியிருக்க ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணேன். ஜோங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ளே பண்ணாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் அதையே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி லாக் பண்ணேன். நம்ம ஜோங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி டேக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜோங்குக் பண்ணுற இந்த கிஸ் ரப்பிங் அந்த ஃபீல் மூமெண்ட்டுக்கு டேயுமே ஃபுல்லாக ஹைப் ஆகி நம்ம டேயே இப்போ பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேக் கிஸ் பண்ணி இப்போ ஜோங்குக் கிஸ் பண்ணாத அளவுக்கு லிப்பை பயங்கரமாக பைட் பண்ணி நம்ம ஜோங்குக் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜோங்குக் ரொம்ப ஹாப்பியாக டேயை ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணால் டேயுமே ஸ்லீப் பண்ணியிருப்பார். இப்போ டேக்கு ஜிமினா கிட்டேருந்து கால் வருது. அந்த ரிங் சவுண்டுக்கு அப்படியே எழுந்துக்கிட்டா ஐயோ டேங்க அறிவு கெட்டவனே, டாக்டர் உங்ககிட்ட என்னடா சொல்லி அனுப்புனாங்க? ஜோங்குக்கிட்ட க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. ஏன்டா யார் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி டீ அடிக்கிறாரு. ஏன்னா நம்ம டாக்டர் நீங்கள் 2 பேருமே பேபி போட் ஆகிற வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதீங்க. ஜோங்குக் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிறவர், ரொம்ப டயர்டாக காண்டாம், அவர் கொஞ்சம் ஹெல்த்தாகவே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டே தான் நம்ம டே ஹவுஸுக்கே வராமல் ஜோங்குக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ உள்ளே என்றானதோட நம்ம டேட்டை நம்ம ஜோங்குக்கு செம்மையாக அப்ளை பண்ணி டேயே அவர் பக்கம் இழுத்துப்பார். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண டேர்டில் நம்ம ஜோங்குக்கு ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் ஜிமினா கிட்ட இருந்து அந்த ஃபைலெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம். என்னடா நெக்கில் நிறைய இக்கி மார்க்காக இருக்குது, என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது
மஸ்கிட்டோ ஒரு இடத்துல 2 இடத்துல கடிக்கும், நெக்கு முழிக்கமா கடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூமின் பயங்கரமாக நம்மகிட்ட கலாய்ப்பாங்களா அந்த மாதிரி கலாய்ச்சோம். மேன்ஷன்லேருந்து கால் வருது, ஜங்குக் பயங்கரமாக டமாக் சொல்லிலாம் அழுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டேன். நம்ம சுகர், நம்ம ஜிமினா, நம்மகிட்ட 3 பேருமே ஹவுஸ் கொண்டா டொமேக்ஸ் ரொம்ப வலிக்குது டேயாங் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா ஒன்றும் இல்லை ஜங்குக் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டாக்டரை கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் டேயை பிடிச்சி டாக்டர் திட்டுறாங்க. நான் தான் அப்போவே சொன்னோம்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்ட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ மெடிசன்ஸ்லாம் எழுதி ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி விட்றாங்க. எடுத்து விட்டு அவர் ரொம்ப வீக்காக இருப்பார், நம்ம தான் அவரை ஹெல்த்தாக பார்த்துக்கணும், அவரோட ஹெல்த்தை நம்ம தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நம்மளே அவரை வீக் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் இருந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அப்படி மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு போனோம். இப்போ ஜங்கு கூட வேறு சாஃப்டாக ரப் பண்ணபடி சாரி ஜங்குக்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஏன் மேலே தான் தப்பு, அதுக்கு தான் நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகி இருந்தியா டேயாங், நீ கூட என்னை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினச்சி பயத்தில் தான் அந்த மாதிரி ப்ளே பண்ணேன், நீ ஏன் டாக்டர் சொன்னதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பெட்டில் படுத்திருந்தவர் அப்படியே நம்ம டேயோட தயசில் உட்காந்தபடி டேயை ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. நீ ஃபர்ஸ்ட்லேயே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் நீ என்னை மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரி பண்ணேன். டமாக்ஸ் உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா ஜங்குக், எப்போ பெயினாக இல்லை, பேபிக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். பேபிக்கு எதுவும் ஆகாது, பேபிக்கும் எதுவும் ஆகாது, உனக்கும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக் அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரித்து நம்மகிட்டே டைட்டாக ஹெல்ப் பண்ணபடி பேபிக்கு நான் வெண்டான் நேம் வைக்கலான் இருக்கேன், நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். பாய்டான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி வச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், ஏன் பாயாக இருந்தால் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேட்டை இப்படி பேச ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பேச ஆரம்பித்தேன். இதையுமே நோட் பண்ணிவிட்டு சரி ஜங்குக்கு இனிட்டே எந்தளவுக்கு பார்த்துக்குறானோ இல்லையோ, நம்ம பயங்கரமாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி யூமின் 2 பேரும் அவங்க ரூமுக்கு போனோம். இப்போ அப்படியே ஒரு 5th மந்த் கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு மாஃபியா ஒர்க்குக்கெலாம் இப்போ போகிறதே கிடையாது, ஹவுஸ்லேயே தான் இருக்கிறாரு. ஜிமினாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா, அதனால் ஜிமினாவும் ஹவுஸில் தான் இருக்கிறாரு. சுகா தான் எல்லா பிளேஸ்லேயும் எல்லா ஒர்க்குமே பண்ண போயிருப்பார். இந்த மாதிரி பண்ண போயிருந்தா சுகா வந்து டேயும் ஜங்குக்கையும் ஹவுஸில் சேஃபாக இருக்க வச்சுருக்க மூமெண்ட்டை சேர் நோட் பண்ணிவிட்டு சுகா வர ட்ரக்கை அட்டாக் பண்ணிடுவான். அதில் நம்ம சுகாவுக்கு ஹேண்ட்ஸில் ஃப்ராக்சர் ஆகிரும். இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆனால் ஹேண்ட்ஸில் கட்டுப்பட்டபடியே ஹவுஸில் என்றாலும் நம்ம ஜிமினாவுக்கு நம்ம ஜங்குக்கும் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்தபடி இருக்கிற நம்மகிட்டே சுகா இப்படி உள்ளே என்றாகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி எப்படிடா ஹேண்ட்ஸில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது யாருன்னே தெரிலடா, வேணும்னே நீ தான் அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சி அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அந்த பிளேஸில் அந்த ட்ரக்கை ட்ரை பண்ணிட்டு வர்றது நீ தான் திங்க் பண்ணியிருக்காங்க. நான் தெரிஞ்சதோட என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ இனிமே இருக்கா அவளுக்கு உனக்கு, இந்த பர்சன் நியூவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கிட்ட அடி யார் உன்னை எப்படி அட்டாக் பண்ணது, முதல்ல அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவனை கில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு காண்டானா. பேபி டொமக்ஸில் வச்சுட்டு ஏதாவது ப்ளே பண்ண நினச்ச ஜங்குக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அமைதியாங்கன்னே உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் ஒரு பிளேட்டையும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு பிளேட்டையும் கொடுத்துட்டு 2 பேரும் அமைதியாக சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை அப்படியே நேராக அவரோட ரூம் கூப்பிட்டு போய் கேட்குறாரு. அந்த பிளேஸில் அது யாருன்னே தெரியல, நீ நினச்சி தான் முதல்ல அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், என் பிரதரையை கீல் பண்ணலாடா, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உன்னை கீல் பண்ணுறேன், உன் பேபி டொமக்ஸில் வச்சுட்டு ஹாப்பியாக இருக்காமல அந்த ஜங்குக், அவன் பெயினில் துடிக்கிற டனி டெட்டாக்கி நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசினான். எனக்கு செம ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் நீ இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே சும்மா அந்த ட்ரக்கை வச்சு இடித்து தள்ளிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல, ட்ரக்கில் இருந்து ஜம்ப் பண்ணதுனால நான் சேஃப் ஆனேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகர் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு பிரதருக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ 5th மந்த் பேபி நம்ம ஜங்குக்கு ஒரு டொமக்ஸில் இருக்குது, நம்ம ஜிமினாவுக்கு 6th மந்த் பேபி டொமக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம
ஜங்குக்கு சிமினாவையும் நம்ம சுகாவும் டெய்லியுமே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டு போகிறாங்க. இந்தமாரி கூட்டு போனோம். நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பேபி ரொம்ப ஹெல்த்தோட இருக்குது. நான் பட் மாம் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி டாக்டர் சேஃபாகவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் சிமினாவையுமே செக் பண்ணிவிட்டு சுகா வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. இந்தமாரி வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். சரிடா டைம் ஆயிடுச்சு மேன்ஷனுக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு மேன்ஷனுக்கு போகலான்னுங்கிற மாதிரி அந்த பிளேஸ் வழியாக கரெக்டாக வர சொல்ல அந்த பிளேஸ் வழியாக 4 பாய்ஸஸும் வந்துட்டுருக்காங்க. அந்த பிளேஸில் சார்லியோட பாடி கார்ட்ஸ் கரெக்டாக டே பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுவாங்களா இந்தமாரி ஷூட் பண்ணேன். அந்த மூமெண்ட் ஆல்ரெடி டேயும் சுகாவும் நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவையும் ஜங்குக்கையும் மூவ் ஆன் பண்ணால் கன் ஷூட் வேறு பக்கமாக போய் ஷூட் ஆகுது. இந்தமாதிரி ஷூட் ஆனால் ஜிமினா சுகாவை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு சேஃபாக கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சன்ட்டை விடக்கூடாதுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணபடி ஓடுவாரா இந்த மாதிரி ஓடினா அங்கே நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜங்குக்கு நம்ம சுகா போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. நீ எங்கே இவ்வளோ வேகமாக போகிற பேபியை டொமக்ஸில் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிப்பாக பிடிச்சா ஆனால் ஹயாங்டே சிங்கிளாக போகிறான் நீங்களாவது போங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்கள் 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது நான் உங்கள் பக்கத்தில் தான் இருப்பேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவையும் நம்ம ஜங்குக்கையும் சேஃபாக மேன்ஷனுக்கு கூட்டு வந்துருவாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தால் நைட்டு 12 ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு ரூம் முழுக்க ஸ்லீப் கூட பண்ணாமல் அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருந்தால் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிறத பார்த்து அடுத்த செகண்டே வேகமாக வந்து நம்ம ஹக் பண்ணிவிட்டு டேயோட பாடிலாம் டச் பண்ணி பார்க்குறாரு. ஹேண்ட்ஸு ஜஸ்ட்டு லெக்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு ஷேக் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாரு. டேக்கு எங்கேயாவது அடிபட்டுருக்குமா அவன் கட்டு எங்கேயாவது போட்டு வந்திருக்காங்கிற மாதிரி ஷேர் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்கு கூட ஃபேஸை நம்ம கப் பண்ணபடி ஐயோ மாஃபியா பாய் என்ன மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் ஆகி மாம் ஆனதோடையே இந்த லவ்வுக்கு ஒரு சாஃப்ட்டு ஒரு கேரு ஒரு லவ்வு எங்கடா இருந்து வந்துச்சு? அதுக்கெல்லாம் என் பேபி தானே காரணம். டேயாங் ப்ளே பண்ணது டேயாங் உனக்கு எங்கேயும் அடிப்படலைல்ல எனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு நீ இவ்வளோ நேரம் வரைக்கும் ஏன் ஸ்லீப் பண்ணாமல் இருந்தவா ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கோட ஃபீட்டு லெக்கெல்லாம் பிடிச்சி விட்றாரு. அடிக்கடி ஆயில்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வைப்பார். ஒரு ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு கேரிங் காட்டணுமோ ஹோல் கேரிங்குமே நம்ம ஜங்குக்கு நாம் காட்டுனா ஜிமினாவுக்கு நம்ம சுகா காட்டிகிட்ருப்பாரு. ஒர்க்கெல்லாம் மூவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கூட அவங்க கூட இருந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. ஹஸ்பண்டோட கேரை காட்டிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே மூவ் ஆன் ஆகி இப்போது நம்ம ஜங்குக்கு 9 மந்த் ஆயிடுச்சு. நம்ம ஜிமினாவுக்கு 9 மந்த் மூவ் ஆன் ஆகி 10 மந்த் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஜிமினாவுக்கு பேபி போட் ஆகுது. இந்த மாதிரி பேபி போட் ஆனால் அது க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி. இந்த மாதிரி இந்த கேர்ள் பேபி எடுத்துகிட்டு வந்து சுகாவோட ஹேண்ட்ஸில் கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகிறாரு. ஹாப்பியாகி இந்த பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி ஜாலியாக பேசிக்கிட்டு இன்னும் 1 மந்த் கழிச்சு ஏன் ஹேண்ட்ஸ்லேயும் பேபி வரும்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி பேசிக்கிட்டு அந்த பேபியை நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது நான் மில்க் குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கேன்டீன் மாதிரி இருக்கும்ல ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ப்ளேஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போய் அங்கே மில்க் வாங்கி குடிக்கிறாரு. இந்த மாதிரி மில்க் வாங்கி அங்கே குடிச்சிட்ருக்க அந்த டயத்தில் ஜங்குக்கை கிட்னாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணால் இப்போ நம்ம நம்ம ஜிமினாவுக்கான மெடிசின்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்க போயிருந்துருப்பாரு. ரிப்போர்ட் பேப்பர்ஸும் வாங்க போயிருந்துருப்பாரு. அது அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு ஜிமினாவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வந்தேன். இப்போ தானே பேபி போட்டாச்சு 1 வீக் கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தா இந்த ப்ளேஸில் ஜங்குக்கு இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட மெடிசன்லாம் எழுதி வாங்கிட்டு ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கீழே கேன்டீனில் மில்க் குடிக்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வாங்கிட்டு வரேன் தாண்டா சொன்னேன் ஆனால் பட் அவன் தான் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே போனான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா சொல்கிறது கேட்டுட்டு நேராக நம்மகிட்ட என்ன செய்வார்னா கீழே கேன்டீனில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக்கு தான் கிட்னாப் பண்ணிட்டாங்களே அப்புறம் எப்படி அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இந்த மாதிரி ஜங்குக்கு எந்த பிளேஸ்லுமே எல்லா மூமெண்ட்டும் நோட் பண்ணிவிட்டு அப்படி ஃபுல்லாக நர்வஸ் ஆகுது. இந்த மாதிரி நர்வஸ் ஆனால் சுகா அப்படியே நான் பேபியை ஹேண்ட்ஸில் வச்சபடியே பக்கத்தில் வந்துட்டு அங்கே என்ன ஆச்சு என்னடா ஆச்சு ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னோம். டேயோட மொபைலுக்கு ஜங்குக்கோட மொபைல்லேருந்து கால் வருது. அந்த கால் அப்படியே நம்ம டே அட்டன் பண்ணால், என்னடா டயாங், ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டில் உன்னோட ஃப்ரெண்டோட பேபியை பக்கத்தில் பார்த்துட்ருக்கல, பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஏஞ்சல் மாதிரி. அதேமாரி உனக்கும் ஒரு பேபி வரும்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன் டயாங். ஏன் பிரதரை மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கிட்டு நீ மட்டும் உன் ஒய்ஃப் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பியா? ஹாப்பியாக இருக்கட்டு நான் விட்டுருவேனாடா? ஆ உன் ஒய்ஃப் என்கிட்ட தான் இருக்கிறான் பாரு. பேபியும் சரி உன் ஒய்ஃபும் சரி சேஃபாக உன் ஹேண்ட்ஸுக்கு வரவே மாட்டாங்க. என் பிரதரை நினச்சி எப்படி லைஃப் லாங் நான் பெயினில் துடிக்கிறேனோ அதேமாரி நீ உன் ஜங்குக்கு உன்கிட்ட இல்லைன்னு திங்க் பண்ணி துடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு மொபைலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். இந்தமாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண இந்த மாதிரி பேசுகிறத நான் கேட்டுகிட்டே ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட மொபைல் எங்கே ட்ராக் ஆகிருக்குங்கிற மாதிரி செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி சுவிட்ச் ஆஃப் ஆன ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸை தேட சொல்கிறாங்க. அதுமாரி தேட சொன்னால் அது ஒரு ஃபாரஸ்ட்டு தான் காட்டுது. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டேயோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரோட என்ட்ராக்கி ஃபாரஸ்ட்டு செம்ம பெருசாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயுமே பில்டிங் இருந்த மாதிரியே தெரியல. என்னடா ஒரு பிளேஸில் கூட பில்டிங் இருந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே தேடுங்க, எங்கேயாவது ஜங்குக்கை பற்றின ஏதாவது ஒரு குட்டி மூமெண்ட் கிடைச்சாலும் போட்டும் எனக்கு கால் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ பாடி கார்ட்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேட சொல்கிறாரு. இந்த மாதிரி தேட சொன்னோம். 1 ஹவர் அப்படி மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குதுடா, வாட்டர் தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் வாட்டரை கேட்பாரா. இந்த மாதிரி வாட்டரை கேட்டால் வாட்ரு வேணுமா ஜங்குக்? தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ண வச்சுருந்த அந்த வாட்டரை மட்டும் கீழே கொட்டுறான். டேய் லூசு பையலே, தாகமாக இருக்குன்னு சொல்லி தானடா எல்லாத்தையும் வாங்கினேன், மில்க்ஷேக்கை அங்கே வச்சே கூட்டிட்டேன், வாட்டரை ஏன்டா அப்படி கொட்டுறேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி ஒரு பெயின், அந்த பெயின் மூமெண்ட்லேயும் தாகத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கும் டென்ஷன் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜங்குக்கு டொமக்ஸ் பெயின் ஆகுது. இல்லை இல்லை ஜங்குக், டென்ஷன் ஆகாத, டிப்ரெஷன் ஆகாத, நம்ம டொமக்ஸில் பேபி இருக்குது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரா. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால், டேய் என்னடா கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கியா? நீ சரியான ஒரு மாஃபியா மேனாமே. என் பிரதர் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண சொல்ல அவனையே பயங்கரமாக அடித்து போட்டியாமே. நீ மாஃபியா தானே, கண்டிப்பாக உனக்கு ஃபைட்டிங் கில்ஸ்லாம் தெரியுமே, வேணால் இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கிடம் அண்ட் சார்லியை பார்த்து செம்மையாக முறைச்சபடி இருந்தால் அவனோட பிரதரா நீ? அவன் ஒரு டேடி பிடிச்சவன், அவனுக்கு பிரதராக இருக்க நீ ஒரு டேடி பிடிச்சதானுங்கிற மாதிரி திட்டுறாரு. திட்டிட்டு அந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது வெளியே வந்துடுவாங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கால் மட்டும்லாம் டக்குன்னு எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியல. பேபியை பற்றி திங்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல, டொமக்ஸில் இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியே ஒரு வேளை ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டொமக்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தான். அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ கரெக்டாக நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. என்ட்ராகி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே அதில் ஒரு 3 மெம்பர்ஸும் ஷூட் பண்ணி கில் பண்ணிடுறாரு. கில் பண்ணிக்கிட்டே கரெக்டாக என்ட்ரானா, டே மாஃபியா பையல அப்படியே நில்லுடா. நீ கிங்காக இருக்கலாம், உன்னோட மாஃபியா வேர்ல்டில் பெரிய கிங்காக இருக்கலாம், ஆனால் பட் இங்கே நான் தான் கிங்கு. ஒரு ஸ்டெப் மூவ் ஆனானே உன் ஜங்குக்கோட ஹெட்லேயே இந்த புல்லட்டு ஷூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹெட்டில் அப்படி கண்ணை வச்சு எப்படி பேசினோம். டேயாங்க அவன் ஒரு லூஸாக அவன் பேசுகிறதெல்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். ஜங்குக்கு நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கிற மாதிரி பேசினோம். டேயை வந்து அங்கே இருக்க பர்சன்ஸை வச்சு டார்ச்சர் பண்ண சொல்கிறான், அடிக்க சொல்கிறான். இந்த மாதிரி அடிக்க சொன்னால் நம்ம டேய்க்கு பயங்கரமாக அடிபட்டு பிளட்லாம் வருது ஃபேஸில், ஹேண்ட்ஸ்லலாம். இந்த மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எவ்வளவு திமிருடா, ஏன் டேய் இந்த மாதிரி அடிப்பீங்க முன்னாடிங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜங்குக்கு இப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தா இப்படி டேய் ஃபுல்லாக அடித்து போட்டுட்டு ஃபுல்லாக பெயிண்டில் அப்படியே நம்ம டேய் ஃப்ளோரில் நீல் டவுன் போட்டபடி நிற்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தானடா என் பிரதரை பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணி கீல் பண்ணேன். அதே பொசிஷனில் இப்போ நான் உன்னை கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக என் பிரதர் சொல்லியிருப்பான்ல, சொல்கிறா என்ன
உன்னை ரிவெஞ்ச் எடுக்க என்னோட பிரதர் வருவான்னு சொல்லியிருப்பான்ல. நான் தாண்டா அவனோட பிரதர். என் பிரதரை கில் பண்ண இந்த டேலேயே நான் உன்னையே கில் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஷூட் பண்ண வருவானா இந்த மாதிரி ஷூட் பண்ண வேண்டாம். இப்படி ஷூட் பண்ண வர மூமெண்ட்டுக்கு சார்லியோட பேக் சைடு ஹிப்பில் ஒரு நைஃப் வேகமாக சொருகுது. இந்த மாதிரி சொருகுனா சார்லி வந்து சொருகுன மூமெண்ட்டுக்கு பேக் சைடில் வந்து சொருகுற நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளவும், புஷ் பண்ண வேகத்துக்கு நம்ம ஜொங்குக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா டொமாக்ஸில் அடிபட்டுரும். இந்த மாதிரி அடிபட்ட மூமெண்ட்டுக்கு டொமாக்ஸை கிரேப்பாக பிடிச்சபடி நம்ம ஜொங்கு கட்டணும். சேர்லேருந்து எப்படி தான் தப்பிச்சாரோ தெரியல. பயங்கரமாக கட்டி வச்சுருந்த பிளேஸ்லேருந்து எப்படியோ ரோப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாரு. இந்த மாதிரி டொமாக்ஸ் பெயினில் கட்டி அழுறதை பார்த்துட்டு கீழே ஃபுல்லாக அடி வாங்கிட்டு நீல் டவுன் போட்டபடி இருந்து நம்மகிட்டே அப்படியே எழுந்து சாரையோட நெக்லேயே நைஃபை சொருகிறாரு. போனா போடு, உன்னை அப்படியே விட்டுறா நினச்சிக்கிட்டு இருந்தா ஏன் முன்னாடி ஏன் பேபி இப்படி தள்ளி விட்டுட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன் பிரதரும் தேவையில்லாமல் என்னோட லைன்லேயும் என் பேபியோட லைன்லேயும் கிராஸ் ஆக போயிட்டான்டா. அவன் டெட்டானா இந்த நைஃப் உன் பிரதரை இதே டேஸில் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணி கில் பண்ண போடு யூஸ் பண்ண நைஃப் உனக்கு கிஃப்டாக கொடுப்பேன் நான் வச்சுருந்தேன். அதே நைஃபை வச்சு உன்னை நான் ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி அதே பிளேஸில் அந்த பர்சனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி கில் பண்ணிவிட்டு இப்படி டொமாக்ஸ் பெயினில் கதறி அழுற ஜொங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டு வந்து நம்ம ஜொங்குக்கு பெயினில் பயங்கரமாக கட்டி கதறி அழுறாரு. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இந்த மாதிரி அடிபட்டுருக்கு, நான் தான் சொன்னேன்ல சேஃபாக பார்த்துக்கோங்கன்ட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்கிற மாதிரி டாக்டர் கண்ட மணிக்கு நம்ம டேயை பிடிச்சி தீக்குறாங்க. இந்த மாதிரி டேயுமே வேறு வழி இல்லாமல் பேபிக்கு கூட என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, ஜொங்குக்கு மட்டுமே சேவ் பண்ணுங்க, பேபி எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம டே இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக்கூட மேன்ஷனை தான் காட்டுது. இந்த மாதிரி மேன்ஷனை காட்டுனா இப்போ நம்ம ஜிமினா தான் ஒரு பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடியே அப்படியே டோர்கிட்ட வந்து நின்னா நம்ம டேக்கு 2 பேருமே கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் தான் ஒரு க்யூட்டான ஒரு பாய் பேபி இருக்குது. வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம் வாங்கடா உள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்குக்கையும் பேபியும் வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டோம் நம்ம ஜோங்குக்கு செம ஹாப்பி. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தனக்கும் ஒரு பேபி இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே பேபி வாங்கின அடுத்த செகண்ட் நேராக ரூமுக்கு போயிட்டாரு. பாட்டியா அவனுக்கு திமிர டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, எதுக்குடா இப்படி பண்ணுற, நான் இல்லாமல்லாம் உனக்கு பேபி கிடச்சிருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுவாரா. ஆனால் நம்ம ஜொங்குக்கு அது எதுவுமே பெருசாக கேட்கல. பேபி டூக்குனப்படி நேராக பெட்ரூம் போயிட்டாரு. பேபிக்கு மில்கெல்லாம் ஃபீட் பண்ணி விட்றாரு. இப்படி ஃபீட் பண்ணி விட்டுட்டு பேபி பொறுமையாக அப்படி தொட்டியில் படுக்க வச்சுட்டு பேபி பக்கத்துலேயே இருந்து தொட்டிலேயே நோட் பண்ணிகிட்ருக்காரு. என் பேபி க்யூட்டாக ஸ்லீப் பண்ணதில்ல அந்த மூமெண்ட் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஜிமினாவோட பேபி நம்மகிட்ட நோட் பண்ணிட்டேன். பேபி இப்போ எப்படி இருக்குதுங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு ஷுகா கிட்ட ஜிம்னா கிட்ட எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வரலான்ங்கிற மாதிரி வந்தால் நம்ம ஷுகாடாம் சார்லியை கில் பண்ணிட்டல இல்லை தப்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனோட கதையை அன்னைக்கே என் பண்ணிட்டேன், இனி யாருமே ப்ராப்ளம் பண்ண இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனோம் பேபியோட ஹேண்ட்ஸை ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக இருக்கிற மூமெண்ட்டை டச் பண்ணி என்னோடய பேபியா நீ என்னோட க்யூட் பேபி வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபியோட ஹேண்ட்ஸ்க்கெலாம் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணபடி இப்படி நின்றுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு உன்னை டாக்டர் என்ன சொன்னாங்க, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, இப்படி ஏன் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க பேபிக்கிட்ட வந்து நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நான் பேபி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறேனே, பேபி உன் பக்கத்துலேயே தான் இருக்கும் தொட்டியில், நீ அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அந்த பிளேஸில் எழுந்து கூடாத அளவுக்கு பெட்டில் லாக் பண்ணபடி பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ண வைப்பாரு. இப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகி இப்போ 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இப்போ பேபிஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க, அப்படியே ஹவுஸுக்கும் வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தால் மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் பேபி ஹேண்ட்ஸுக்கு வந்து அடுத்த சென்ட்ருந்து ஃபுல்லாக பேபி மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஜங்கோக் பேபி என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணுன்ட்டேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஹேர் பண்ணப்படி வெளியே வந்தால் ஆல்ரெடி பேபி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு பரப்பலுக்கு ஸ்லீப் பண்ண வச்ச பேபி அப்படியே தொட்டியில் படுக்க வச்சுட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா டேங்கு என்ன பண்ணுற பேபி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பேபி ஆல்ரெடி ஸ்லீப் ஆகிடுச்சு, இன்றைக்கி நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட,
2 மந்த்தா உன்கிட்ட க்ளோஸ் ஆவறலான்னு ட்ரை பண்ணா, எதையாவது ஒரு ரீசன சொல்லி என்ன மூவ் ஆன் பண்ணல. இன்னைக்கு நீ என்ன எப்பவும் மூவ் ஆன் பண்ண முடியாது. நீ மூவ் ஆன் ஆனாலும் நான் மூவ் ஆன் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே வந்து நம்ம ஜங்குக்க அப்படி பெட்ல லீட் பண்ணிட்டு, ஜங்குக் மேல ஃபுல்லா ஹோவர் ஆகுறாரு. இந்த மாரி ஹோவர் ஆனா, ஜங்குக் ஃபுல்லா ஸ்மைல் பண்ணபடி, "அப்படியா என்னோட டாடி? என்னைய நீங்க இந்த மாரிலாம் மிரட்டுறீங்களா? நான் உங்கள பண்ற டார்ச்சர்ல ஜங்குக் போடும் நானே ப்ளே பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறேன் பாரு" அப்படிங்கிற மாரி டேயை க்ளோஸ் அழுத்து டேயோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறாரு. ஹோல் பாடி ரப் பண்ணி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கே ப்ளே பண்ணுறாரு. இந்த மாரி ப்ளே பண்ண, "டேய் ஏன்டா இப்படி என்ன கிட்ட பார்க்குற? நான் உன்கிட்ட ப்ளே பண்ண வந்தேன்டாங்கிற" மாரி ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி, ஜங்குக்கோட ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ணபடி, இருந்தாலும் இந்த பேபி டொமங்கஸில் வச்சிருக்க சொல்ல தான்டா நீ நார்மலாக அமைதியாக இருந்த. பேபி வெளியே வந்துருச்சுல, அப்புறம் உன்னோட பிஹேவியர் வெளியே வந்துரும்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ண, இப்படி லிப் லாக் பண்ண வர டேயோட லிப்பையும் நம்ம ஜங்குக் கடிக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கோட லிப்பில் அடிச்சா அப்படி தான் ப்ளே பண்ணுவேன், முடிஞ்சால் கிஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கிட்ட கிட்ட வர லிப்பை கடிக்க போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு, நீ லிப்பை கடிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மூமெண்ட்லேயே நம்ம ஜங்குக்கோட லிப்பில் வந்து அப்படி பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ரூடு, ஒரு ஹாட்டான மூமெண்ட்லேயே டேக்குக்கு ரொமான்ஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். மூவி என்ன மாதிரி இருக்குங்கிறத ஃபுல்லாக கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.